Okay, hello everyone, welcome to the practice test discussion part 3. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். அந்த ரெண்டு டெஸ்ட்டோட டிஸ்கஷனும் ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா மூணாவது நம்ம கண்டக்ட் பண்ண டெஸ்ட். ஓகேவா? டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? இப்போ கொஷின் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் ரொம்ப சிம்பிளான கொஷின்லாம் கேட்டிருந்தேன். எனக்கு மேபி எனக்கு மட்டும் இது சிம்பிள்னு தோணல, உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு எனக்கு தெரியல. ஓகேவா? நோ ப்ராப்ளம். இங்கே பாரு, ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரும் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கான். ஏ வெக்டார் டாட் பி வெக்டருக்கு ஏதாவது ஃபார்முலா தெரியுமா? என்னது? ஏபி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3 டைம்ஸ் ஏ கிராஸ் பிக்கு ஏதாவது ஃபார்முலா தெரியுமா? வெரி குட், ஏபி sin theta. நல்லா பாரு, வெரி குட். ஏபி கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னா வெரி குட். tan theta is equal to 1/√3. அப்ப தீட்டாவோட வேல்யூ வந்து 30 டிகிரி. எனி டிஃபிகல்ட்டி? கரெக்டா? இப்ப இந்த क्वेश्चन பாரு, r is equal to a plus b and d is equal to a minus b. ஒரு வெக்டர் வந்து a plus b யும் வருது, a minus b யும் வருது. and என்ன சொல்லிட்டாங்க? r வெக்டாரும் d வெக்டார் ஈக்குவல்னு சொல்லியிருக்கான். இந்த क्वेश्चन உனக்கு ஆல்ரெடி டீச் பண்ணியிருந்தேன். எப்போ சார் அடிஷனும் சப்ராக்ஷன் ஈக்குவலா வரும்? நீ நல்லா பாரு. சப்போஸ் என்கிட்ட ஒரு வெக்டார், இது என்னோட ஒரு வெக்டார், இது பார்த்தனா இன்னொரு வெக்டார். இப்போ நான் இந்த ரெண்டு வெக்டர் ஆட் பண்றேன், ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல இருக்கா? அப்போ இதோட அடிஷன் என்ன ஆகும்? இப்படி வரும். கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் வெக்டார் பிளஸ் செகண்ட் வெக்டார்னு வரும். சப்போஸ் நான் ரெண்டு வெக்டர் சப்ராக்ட் பண்ணா என்ன சார் கிடைக்கும்? இது பெரிய வெக்டார், இது சின்ன வெக்டார். அப்போ எனக்கு என்னமோ ரிசல்டன்ட் இவ்வளோண்டு தான் வரும். பெருசுலேருந்து ஸ்மாலை சப்ராக்ட் பண்ணிங்க. கரெக்டா இல்லையா? புரியுதா? ஓகே. அப்போ 0 டிகிரியில் ரெண்டு வெக்டார்னா ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் இது ரெண்டு ஈக்குவல் வருதா? வரல. இது ஆன்சரே கிடையாது. புரியுதா இல்லையா? ஓகே. இப்போ பாரு, 30 டிகிரியில் ரெண்டு வெக்டார் இருக்கு. இது ஏ வெக்டார், பி வெக்டார் வந்து 30 டிகிரியில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? சம்பத் சொல்லு. ரெண்டு வெக்டார் ஆட் பண்ண இதுக்கு டைரக்ஷன் என்ன வரும்? இதுக்கு நடுவில் வரும். கரெக்டா? இதுதான் என்னோட ரிசல்டன்ட். அதே வந்து ஏ வெக்டார் இருக்கு, மைனஸ் பி வெக்டார் எப்படி போடுவேன்? பி வெக்டார் மேலே இருக்கு, அப்போ மைனஸ் பி எப்படி போடுவேன்? அதுக்கு கீழே இப்படி போடுவேன். கரெக்டா? அப்போ என் ரிசல்டன்ட் பாரு எப்படி வருது? ரிசல்டன்ட் என்னமோ இப்படி வருது. கரெக்டா? இது சேமா இருக்க மாதிரி எனக்கு தோணல. இதே மாதிரி நீ 60 டிகிரிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. பட் இப்போ நம்ம 90 டிகிரியில் பார்க்க போற, இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். ரிசல்டன்ட் பார்த்தோன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஈக்குவலா வருமா? இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். ரிசல்டன்ட் கரெக்டா நடுவில் வருமா? அப்ப இது இந்த மேக்னிட்யூட் டைரக்ஷன் கேட்கலாம். என்ன சொல்லியிருக்கேன் பாரு, ரெண்டுத்தோட மேக்னிட்யூட் சேம். மேக்னிட்யூட் எப்போ சேமா இருக்கும்? 90 டிகிரில ஆட் பண்ணாலும் சரி சப்ராக்ட் பண்ணாலும் சரி மேக்னிட்யூட் சேமா தான் வரும். ஓகேவா? டவுட் இருக்கா? இப்ப பாரு, which of the following option is correct? வெக்டார் பத்தி இதுல எது கரெக்ட்னு சொல்றான். ஆப்ஷன் ஏ பாரு, a வெக்டார் பிளஸ் b வெக்டாரும் b வெக்டார் பிளஸ் a வெக்டார் சேம். நல்லா பாரு, நான் ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கு அப்புறம் இந்த லைன் ஆட் பண்ண எனக்கு ரிசல்டன்ட் இது. இல்ல நான் உல்டா பண்ண போறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த லைன் வச்சுக்கிறேன், அப்புறமே பெரிய லைன் வைக்கிறேன். அப்ப ரிசல்டன்ட் என்னதான்? அப்ப a வெக்டார் பிளஸ் b வெக்டார் b வெக்டார் பிளஸ் a வெக்டார் சேமா இல்லையா? क्वेश्चन என்ன கேக்குறான்? which of the following is correct தான் கேக்குறான். முடிஞ்சா? கரெக்ட்டா இல்லையா? டிஃபிகல்ட்டி இருக்கா? ஓகே. இப்போ மற்ற ஆப்ஷனே தப்பா இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சரியா? பாரு, இங்க டாட் ப்ராடக்ட் இருக்கு, இங்க கிராஸ் ப்ராடக்ட் இருக்கு. நீ டாட் ப்ராடக்ட் எடுத்தா அதோட இன்னொரு பேர் என்னன்னு சொன்னேன்? டாட் ப்ராடக்ட் இன்னொரு பேர் என்ன? ஸ்கேலார் ப்ராடக்ட். வெரி குட், ஸ்கேலார் ப்ராடக்ட். வெக்டார் அது கிராஸ் ப்ராடக்ட்டோட இன்னொரு பேர் என்ன? அது எப்படி சார் நீங்க ஒரு ஸ்கேலாரையும் ஒரு வெக்டார் குவாண்டிட்டி ஈக்குவேட் பண்ண முடியும்? பண்ண முடியுமா? பண்ணிராத. சரியா? ஒரு ஸ்கேலாரையும் வெக்டார் ஈக்குவேட்டே பண்ண முடியாது. அது ஈக்குவல் டு போடுறது ஒரு பெரிய தப்பு. இப்போ நல்லா பாரு, ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாரும் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் சேமா? கிடையாது. ஏன் அப்படின்னா, சும்மா நம்ம சாதாரண மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கோ. ஏன் ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் ஈக்குவலா? நோ. சரியா? ஸோ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ. அதனால இது தப்பாயிடுச்சு. அதே மாதிரி பாரு, ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ. இது ஏ வெக்டார், இது பி வெக்டார்.
A cross B சப்போஸ் அவங்க இப்படி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோ, இது கரெக்ட். magnitude of A cross B யும் magnitude of B cross A சேம். ஆனா क्वेश्चनல என்னது வெக்டார் கொடுத்திருக்கான். சார் magnitude சேம்னு சொல்றீங்க, ஆனா வெக்டார் டிஃபரண்ட், அது எப்படி எனக்கு புரியலையே. நல்லா பாரு, A cross B இது ஏன் A வெக்டார், இது ஏன் B வெக்டார். A cross B டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்ப? வெரி குட் சம்பத், வெரி குட். இதுதானே தம்ப் ரூல். ஃபர்ஸ்ட் வெக்டாரை நோக்கி உன் கையை வச்சுக்கோ. எப்படி விராப் பண்ணணும்? செகண்ட் வெக்டார் நோக்கி விராப் பண்ணு. அப்ப A cross B எந்த டைரக்ஷன்ல வருது? அவுட்வர்ட். தெரியுதா? இது A, இது B. அப்ப A cross B எப்படி வருது? அவுட்வர்ட் வருது. கரெக்டா? உள்ள இருக்கீங்களா இல்லையா? எஸ். இப்ப பாரு B cross A. B cross A எப்படி போடுவ? ஃபர்ஸ்ட் B வெக்டர் எடுத்துக்கோ, அடுத்து என்ன பண்ணணும்? செகண்ட் வெக்டரை நோக்கி விராப் பண்ணு. அப்ப எந்த டைரக்ஷன்ல போகுது? இன்வர்ட். கரெக்டா? அப்ப நல்லா பாரு, மேக்னிடியூட் வைஸ் இது சேம், ஆனா டைரக்ஷன் வைஸ் என்ன ஆயிடுச்சு? டிஃபரண்ட். ஆமாவா இல்லையா? சோ அதனால ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். நீ எழுத போற எக்ஸாம் வந்து நீட் எக்ஸாமா இருக்கலாம், இல்ல போர்டு எக்ஸாமா இருக்கலாம். ரெண்டுல பார்த்தீங்கன்னா 1 கரெக்ட் ஆன்சர் தான் உனக்கு இருக்க போகுது. அதனால ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்தோன்னு என்ன பண்ணு, மற்றதை பத்தி யோசிக்காம நீ பாட்டுக்கு அதை டிக் பண்ணிடலாம். ப்ரொவைடட் நாலாவது ஆப்ஷன் வந்து ஆல் ஆஃப் த அபோவ் இருக்கக்கூடாது. சப்போஸ் நாலாவது ஆப்ஷன் ஆல் ஆஃப் த அபோவ் என்ன பண்ணணும்? அடுத்த இருக்க ஆப்ஷனை செக் பண்ணிக்கணும். ரெண்டு ஆப்ஷன் கரெக்ட் ஆயிடுச்சு, நாலாவது ஆப்ஷன் ஆல் ஆஃப் த அபோவ்னு சொன்னா மூணாவது ஆப்ஷன் நீ செக்கே பண்ணாத. கரெக்டா? மூணாவது ஆப்ஷன் செக் பண்ணது தப்பு. ரெண்டுல ஏதாவது தப்பா கரெக்ட்டா வந்ததுனா நீ ஏன் தப்பான ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்ற? It happens. Angle between A and minus B. If angle between A and B. நல்லா பாரு, A வெக்டாருக்கும் B வெக்டாருக்கு நடுவுல ஆங்கிள் எவ்வளவு டிகிரி? 60 டிகிரி. அப்ப A வெக்டாருக்கும் பென்னும் எழுதாத, பென்ல இங்கு தீந்து போச்சு. இப்ப பாரு, A வெக்டாருக்கும் மைனஸ் B வெக்டார். மைனஸ் B எது? இது B ன்னு சொன்னா மைனஸ் B எப்படி இருக்கும்? இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட போறேன். அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளோ? மேத்ஸ் எனக்கு தெரியாது, இதெல்லாம் உனக்கு தெரியணும். 120. ஓகே. ஏன்? ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன் சொன்னா 180 டிகிரி வரப்போகுது. 180 ல 60 போயிடுச்சுன்னா 120 டிகிரி. வெரி குட். Question number 5. Which of the following is not a vector quantity? இதுல எது வெக்டார் கிடையாதுன்னு கேக்குறான். ஆப்ஷன் ஏ பார், ஸ்பீட். ஸ்பீட் வெக்டார் கிடையாது. முடிஞ்சா क्वेश्चन? முடிஞ்சா இல்லையா? வெரி குட். Which of the following is a vector quantity? இதுல எது வெக்டார் குவான்டிட்டின்னு கேக்குறான். நல்ல क्वेश्चन. கைனெடிக் எனர்ஜி வெக்டாரா? கைனெடிக் எனர்ஜி ஃபார்முலா என்னமோ half mv². வெலாசிட்டி வருது, அப்போ இது வெக்டார். நோ, கைனெடிக் எனர்ஜி பார்த்தோன்னா ஒரு ஸ்கேலார். ஏன் அப்படின்னா ஆக்சுவலா அந்த இடத்துல v² ஆக்சுவலா என்னன்னா v வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட். அதனால அதோட ரிசல்ட் பார்த்தோன்னா ஸ்கேலர் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ கைனெடிக் எனர்ஜி கிடையாது. டிஸ்டன்ஸ் நோ. ரிலேட்டிவ் ஸ்பீட் சொல்லியிருக்கான். ஸ்பீடே ஸ்கேலார்னா ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்ன? ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்ன பண்ணுவேன்? ரெண்டு ஸ்பீடு சப்ராக்ட் பண்ணுவேன், அது பேர் தானே ரிலேட்டிவ் ஸ்பீடு. அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடும் ஸ்கேலார். ஸோ மிச்சம் இருக்கிறது ஒன்று டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் ஒரு கரெக்ட் ஆன்சர். இப்போ பார், the vector A and B such that A plus B is equal to C and A, B and C are equal. அப்போ angle between A and B எவ்வளோ? டைரக்டான கொஸ்டின். சப்போஸ் வந்துட்டு ரெண்டு ஈக்குவல் வெக்டார் இருக்கு, இது வந்து சம் எக்ஸ் வெக்டார்னு வச்சுக்கோ, இது வந்து அகைன் சம் எக்ஸ் வெக்டார். என்ன சொல்லிட்டான்? இதோட ரிசல்டன்ட் என்னது? அதே எக்ஸ் தான். கரெக்டா இல்லையா? எல்லாமே ஈக்குவல் சொல்லிட்டான் பாரு. அப்ப ஆங்கிள் என்னவாக இருக்கும்? உனக்கு வந்து இந்த மெத்தட் புரியல அப்படின்னு சொன்னா இது வந்து கொஸ்டினை பார்த்தோன்னா ஆன்சர் வந்திருக்கணும் 120 டிகிரின்னு. பட் வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நான் ரெண்டு ஈக்குவல் வெக்டாரை எவாலுவேட் பண்றேன்னா அதுக்கு ஏதாவது ஃபார்முலா கொடுத்தேன்னா, ஷார்ட்கட் ஏதாச்சும் சொல்லி கொடுத்தேன்னா, ரெண்டு வெக்டார் இருக்கு ஈக்குவல் வெக்டார், அதோட ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? எஸ் 12th ஸ்டாண்டர்ட்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா? ஃபேண்டாஸ்டிக். சப்போஸ் ரெண்டு ஈக்குவல் வெக்டார் இருக்குன்னா 2a² cos θ/2 இந்த மாதிரி ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். இந்த ஃபார்முலா எப்ப அப்ளை பண்ணனும்? ஈக்குவல் வெக்டார்ஸ். 2a² 2a வா? 2a cos θ/2.
சரியா? சப்போஸ் இது ஆக்சுவலாக எப்படி வந்துச்சு விடுங்க சார், இதெல்லாம் சும்மா எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, நோ ப்ராப்ளம். இப்போ பாரு, என் ரிசல்டன்ட்டோட ஃபார்முலா பார்த்தனா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos தீட்டா. ஆமாவா இல்லையா? லெட் மீ சே என்கிட்ட இருக்க ரெண்டு வெக்டார் a வெக்டாரும் b வெக்டாரும் ஈக்குவல். ஓகேவா? இன் டைரக்ஷன் இல்லை, மேக்னிடியூட் தான். இப்போ நான் பேசுறது ஃபுல்லாக மேக்னிடியூட் வச்சு. அப்போ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? a ஸ்கொயருக்கு பதிலாக a ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? b ஸ்கொயருக்கு பதிலாகவும் ப்ளஸ் 2a ஸ்கொயர் cos தீட்டா. சீக்கிரம் ஆட் பண்ணு. 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஸ்கொயர் cos தீட்டாவா? a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் 2a ஸ்கொயர். அப்போ 2a ஸ்கொயரை காமன் எடுத்துட்டேன்னா 1 ப்ளஸ் cos தீட்டா. வெரி குட். cos தீட்டாக்கு ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா சொல்லி கொடுத்தேனா மிஸ்டர் முகேஷ் குமார்? cos 2 theta is equal to என்ன ஃபார்முலா சொல்லுங்க? 2 sin theta. ஆஹா. ஓ cos 2 theta. 2 cos square theta minus 1. ஓகேவா? cos 2 theta க்கு இன்னொரு ஃபார்முலா வந்து 1 minus 2 sin square theta. 1 minus 2 sin square theta. ட்ரிக்னாமெட்ரி ஒழுங்கா படிக்கலனா பிசிக்ஸ் போயிடும். அதனால தான் நான் என்ன சொல்றேன், யாருக்காச்சும் நீட் கிராக் பண்ணணும்னா மரியாதையாக மேத்ஸும் சேர்த்து எடுத்துக்கோ. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சு நீ நீட்டில் என்ன பண்ண போற? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு கேள்வி கூட வராது. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ இந்த இடத்துல நீ என்ன பண்ண போற? தீட்டாவை 2ஆல் டிவைட் பண்ணிக்க போற. 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா இதான் என்னது? ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலான்னு சொல்லுவோம். அப்போ நல்லா பாரு, இந்த 2 போயிடுச்சுன்னா cos 2 தீட்டாக்கு பதிலாக நான் என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? 2 cos தீட்டாக்கு பதிலாக 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ண. இல்லையா? இந்த மைனஸ் 1 இங்கிட்டு கொண்டு வா. 1 ப்ளஸ் cos தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் தீட்டா பை 2. ஓகேவா? வெரி குட். ஸோ இதெல்லாம் நான் ஷார்ட்கட்டாக உனக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன். 2a ஸ்கொயர் 1 ப்ளஸ் cos தீட்டாக்கு பதிலாக என்ன போடுவேன்? 2 cos square theta by 2. இப்போ நல்லா பாரு, 2 2s are 4. 4 ரூட்டுக்கு வெளியே எடுத்தா 2. a ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே எடுத்தா cos ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்தா ஓகேவா? அப்ப ரெண்டு வெக்டார் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதோட ரிசல்டன்ட் எப்படி எழுதலாம்? ஸ்ட்ரைட்டா இப்படி எழுதிக்கலாம். நீ உட்காந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு நான் ஒன்றுக்கும் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். என்ன சொன்னேன்? சப்போஸ் நடுவில் இருக்க ஆங்கிள் 0 டிகிரி, அப்போ ரிசல்டன்ட் என்ன வரும்? வெரி குட். சப்போஸ் வந்து நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 30 டிகிரி, எஸ் டேபிளர் காலம் போட்டேன். 45 டிகிரி, 90 டிகிரி, 120 டிகிரி எல்லாமே போட்டு வச்சிருப்பேன். அதை செக் அவுட் பண்ணி பாரு. இப்போ ஒன்றும் இல்லை, உனக்கு அது தெரியலன்னு சொன்னா கூட ஸ்ட்ரைட் ஆன்சர் வந்து 120 டிகிரி இது நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா ரெண்டு வெக்டார் 120 டிகிரியில் ஆட் பண்ணால் அதோட ரிசல்டன்ட் அதே வேல்யூ தான் வரும். பட் நோ ப்ராப்ளம். என்னது? ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 2a cos theta by 2. என்ன சொல்லிட்டேன்? ரிசல்டன்ட்டோட வேல்யூ வெக்டாரோட வேல்யூ கூட ஈக்குவல் தான். அப்ப c க்கு பதிலா நான் ஏன்னு போட்டுக்கலாமா? அப்ப நான் இப்ப a கேன்சல். அப்ப 1/2 is equal to cos of theta by 2. cos theta எப்ப சார் 1/2 வரும்? 60 டிகிரி. அப்ப 60 டிகிரியில தான் வெயிட் பண்ணு. இதோட வேல்யூ என்னது? 60 டிகிரியில. Theta implies that theta by 2 ஓட வேல்யூ எவ்வளோ? 60 டிகிரி. அப்ப theta ஓட வேல்யூ என்ன? புரியுதா? டிஃபிகல்ட்டி இருந்தா கேளு. சரி, இப்ப பாரு. For what angle between the two vector is their resultant will be minimum? Resultant எப்ப மினிமமா இருக்கும், எப்ப மேக்ஸிமமா இருக்கும்? என்கிட்ட ரெண்டு வெக்டார் இருக்கு. இவன் என்ன திடீர்னு கத்தி விடுறான்? நீ மெதுவா பேசுற தம்பி கொஞ்சம். இப்ப பாரு, சப்போஸ் கொஞ்சம் மெதுவா பேசுறீங்க, பயமா இருக்கு எனக்கு. இப்ப நல்லா பாரு, ஒரு வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இன்னொரு வெக்டார் அதே டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப சிம்பிளா என்ன பண்ண போற? ரிசல்டன்ட் வேணா ஆட் பண்ணுவேன். ஆமாவா இல்லையா? இதுதான் மேக்ஸிமம். நல்லா பாரு, இது ஒரு வெக்டார், இது a, இது b. உனக்கு மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தனா a plus b ல கிடைக்கும். இதுதான் மேக்ஸிமம். மினிமம் எப்ப கிடைக்கும்? a minus b. டேய், ஆடியோ ஏதாச்சும் கம்மி பண்ண முடியுமாடா? ஆடியோ கம்மி. தம்பி கொஞ்சம்
மோகன் ஆடியோ கொஞ்சம் கம்மி பண்ணி வைடா, இல்லைன்னா மை ஃபோன் என்ன பண்ண தெரியுமா, ஒரு 2 மினிட் தள்ளி வச்சிரு. இப்போ அதே வந்து எப்போ 2 வெக்டர் சப்ராக்ட் பண்ணுவேன், ஒரு வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கணும், இன்னொரு வெக்டர் ஆப்போசிட்ல இருக்கணும். அப்போ 2 வெக்டருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? 180. என்ன கத்துறான்டா இவன்? 180. தம்பி கொஞ்சம் மெதுவா பேசுறா. ஓகே, இப்போ பாரு, ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர். இந்த வெக்டர் கொடுத்துட்டு இதோட மேக்னிடியூட் கேட்குறாங்க. மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பேன்? ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்மோட ஸ்கொயர் பிளஸ் 1. மேத்ஸ் கரெக்டாக தெரிஞ்சா ரூட் ஆஃப் 21. ஆன்சர் சால்வ்டா? ஓகேவா? நான் தான் ரூட் ஆஃப் 21 டெஸ்ட் அப்பயே சொன்னேன்னா இல்லையா, நீ நம்பல. ஓ, தப்பு போட்டு உட்காரு. இப்போ பாரு, ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ். வெக்டாருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கேட்குறாங்க. வெக்டார் இதான் என்னோட வெக்டார், இதான் என்னோட ஏ வெக்டார். இந்த ஏ வெக்டாருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கேட்கான். இது வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க எனக்கு தெரியல, யாராச்சும் சொல்ல முடியுமா என்ன மெத்தடில் சால்வ் பண்ணீங்கன்ட்டு? இது ஒன்றும் இல்லை, 3i கேப் அப்படின்னா என்ன? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து 3, ஆமாவா இல்லையா? 4j கேப்னா என்ன? y ஆக்சிஸ்ல இருக்க வேல்யூ 4. அப்போ இங்க இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ டிகிரி சொல்லு? எப்போ உனக்கு tan தீட்டாவோட வேல்யூ என்ன? tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4/3 வருது. எப்போ கிடைக்கும் தீட்டா? 53ல. இந்த ஒரு இந்த OX 37 டிகிரி. இது ஒரு ஆங்கிள் மட்டும் நான் எவ்வளோ டைம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது ஸ்பெஷல் ஆங்கிள், நார்மல் ஆங்கிள் இது வராது. ஸ்பெஷல் ஆங்கிள் 37 எப்போ வரும், 53 எப்போ வரும் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ பாரு, இந்த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர், 2 வெக்டருக்கு நடுவில் ஆங்கிள் கேட்குறான். மேபி நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன், இது என்னோட ஏ வெக்டார், இது என் பி வெக்டார். ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஐ கேப் பிளஸ் ஜே கேப். மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் என்ன வரும்? root of 1 square plus 1 square. அப்ப root 2 b vector is equal to j cap plus k cap. அப்ப magnitude of b என்ன? root of 1 square plus 1 square. அப்ப root 2. ஆமாவா இல்லையா? டவுட் இருக்கா? சரி, இப்ப வெக்டாருக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஏதாச்சும் ஃபார்முலா தெரியுமா? எனக்கு தெரியல. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? போடலையா அந்த क्वेश्चन? வெரி குட். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஃபார்முலா என்ன? ஏபி கன்ஃபார்மா? காசா சைனா? காஸ் தீட்டா. ஏன்னா டாட் ப்ராடக்ட் இருக்கு. இப்போ பாரு, ஏக்கும் பிக்கும் கிராஸ் டாட் ப்ராடக்ட் எடுக்க போறேன். எப்படி எடுப்பேன்? ஐ பிளஸ் ஜே டாட் ஜே பிளஸ் கே இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் எவ்வளோ? ரூட் 2. பியோட மேக்னிடியூட் எவ்வளோ? காஸ் தீட்டா. சம்பத் சொல்லுங்க, டாட் ப்ராடக்ட் எப்படி எடுப்பேன்? எதாவது ரூல்ஸ் தெரியுமா? டாட் ப்ராடக்ட் எடுக்க எதாவது ரூல்ஸ் இருக்கா? டாட் ப்ராடக்ட் எடுக்க ஏதாச்சும் ரூல்ஸ் தெரியுமா? நீ பேச மாட்டியா? எழுதி காட்டு. எப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் சம்பத் வந்து இவங்க கிளாஸில் பேச மாட்டானா? நல்லது தான், எழுதி காட்டு. ரூல்ஸ் எதாவது தெரியுமா? எஸ், யாருக்கு தெரியும்? ஐயையும் ஐயை தான் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த சைடில் ஐ எதுவுமே இல்லை, அப்போ விட்டுரு. ஜே இன்டூ ஜே இருக்கா? 1. கே இன்டூ கே, இங்கே கேவே இல்லை. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன? ஆமா, எனக்கு எப்படா தெரியும்? சரி, அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன? 60யா? வெரி குட், ஈஸி கொஸ்டின் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? இதில் எது கரெக்ட்னு கேட்குறான், சொல்லு. ஐ டாட் ஜே என்ன? 0. அப்போ இது தப்பாயிடுச்சா? ஐ கேப் டாட் ஜே கேப் தான். இஸ் ஈக்குவல் டு என்ன? 1 தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, ஜே கிராஸ் கே. இது ஜே, இது கே, இது ஐ. ஜே கிராஸ் கே போட்டால் ஐ வருமா? அப்போ இது கரெக்ட். ஐ கிராஸ் ஜே வந்து கே வரணும், கரெக்டா? கே வரணும். இவன் மைனஸ் கே கொடுத்துருக்கான், தப்பு. கே நல்ல பாரு.
I cross K எங்கடா இருக்கு ஆப்ஷன்ல இல்லடா K cross I K cross I பார்த்தனா J வரணும் அவங்க மைனஸ் J கொடுத்திருக்கான் அதனால தப்பு ஓகேவா ஓகேனா two forces இருக்கு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது ஒன்னு 10 நியூட்டன் இன்னொன்னு 6 நியூட்டன் அப்ப வெக்டார் சம் எதுவா இருக்க முடியாது நல்லா பாரு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குன்னா மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கலாம் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகலாம் ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னா மேக்ஸிமம் எவ்வளோ 60 F max எவ்வளோ வரும் 10 plus 6 16 மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளோ வரும் 10 minus 6 4 அப்போ ஆன்சர் பார்த்தனா 16 ல இருந்து 4 ஸ்குள்ள நான் இருக்க முடியும் கரெக்ட்டா இங்க ஒரே ஒரு ஆப்ஷன் பாரு 3 நியூட்டன் correct தம்பி கொஞ்சம் கத்தாம பேசுறா நீ மைக் ரொம்ப பக்கத்துல வச்சிருக்கன்னு தோணுது அண்ணா அவங்க நோக்கியா ரெண்டு யூஸ் பண்றாங்க அதனால வந்து பொறுமையா பேசினாலும் அப்படிதான் கேட்கலாம் அப்ப கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ நோக்கியா கனெக்டிங் பீப்பிள் நீ கொடுக்குற சாக்குல நான் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிடுவேன் போல நல்லா பாரு which இப்போ ஓகேடா தம்பி which of the following pair of force will give a resultant of 1 newton resultant எவ்வளவு வரணும் 1 நியூட்டன் நீ நல்லா பாரு ரெண்டு ஃபோர்ஸ்ன ஆட் பண்ணா எனக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கிடைக்கும் மினிமம் எவ்வளவு வேணும் 1 இது ரெண்டு இத நான் சப்ட்ராக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது இது வரலாது இது பாரு இது பாரு இது பாரு அது பார்க்க கூட வேணாம் மூணு தப்புனா நாலாவது கரெக்ட் ஆன்சர் இப்போ பாரு A வெக்டார் கொடுத்திருக்கான் B வெக்டார் கொடுத்திருக்கான் இது போல ஈஸியான क्वेश्चन வரவே வராது A வெக்டார் மைனஸ் B வெக்டார் என்னன்னு கேக்குறான் இது A 2i cap plus 4j cap plus 6k cap minus B வெக்டார் B வெக்டாரோட வேல்யூ என்ன I plus 3j plus 5k ரைட் சப்ட்ராக்ட் பண்ணிடு இந்த 2i ல இருந்து i போயிடுச்சுனா i cap j ல இருந்து j போயிடுச்சுனா plus j cap plus k cap ஆமாவா இல்லையா ஆப்ஷன் மேட்ச் ஆகல ஏன் ஆன்சர் வந்து ஸ்கேலார்ல இருக்கு நான் வெக்டார் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் அப்ப என்ன பண்ணனும் மேக்னிட்யூட் கண்டுபிடி என்னடா பண்றாங்க 1 ஸ்கொயர் j ஓட மேக்னிட்யூட் என்ன முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு எதுமே இல்லனா 1 k ஓடது என்ன bro 14th question மறுபடியும் 14th क्वेश्चन நல்லா பாரு ரிசல்டன்ட் எவ்வளவு வரணும் 1 நியூட்டன் வரணும் சரியா ஏன்ட்ட இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தம்பி கொஞ்சம் மைக்கு வந்து இத பண்ணு கடமுடலாம் வருது இதான் என்கிட்ட இருக்க ரெண்டு ஃபோர்ஸ்னா மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எவ்வளவு கிடைக்கும் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எவ்வளவு கிடைக்கலாம் 12 மினிமம் எவ்வளவு கிடைக்கும் 4 மினிமம் 4 ஏன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மேக்ஸிமம் சப்போஸ் ரெண்டு ஃபோர்ஸ் ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னா என்ன ஆகும் ஆட் அப் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒருத்தவனை பிடிச்சி 8 நியூட்டன் கொடுத்து ஒரு டைரக்ஷன்ல இருக்கிறேன் முகேஷ் என் கூட வந்து என்ன பண்றான் அதே டைரக்ஷன்ல கொடுத்தானா ரெண்டு ஃபோர்ஸ் என்ன ஆகுது ஆக்ட் ஆகுது அதே வந்து முகேஷ் கூட சம்பத் என்ன பண்றான் அந்த பொருளுக்கு அந்த சைடு போயிட்டு அவன் அந்த சைடு இருக்கிறான் நான் இந்த சைடு இருக்கிறேன் அப்ப என்ன ஆகும் சப்ட்ராக்ட் ஆகும் கரெக்ட்டா எஸ் செகண்ட் ஆப்ஷன்ல பாரு ரிசல்டன்ட் மேக்ஸிமம் எவ்வளவு கிடைக்கும் 7 மினிமம் எவ்வளோ அப்போ ஆன்சர் பார்த்தனா 7 ல இருந்து 5 குள்ள தான் இருக்க முடியும் தேர்ட் ஆப்ஷன்ல பாரு மேக்ஸிமம் 4 மினிமம் 2 என்ன கேக்குறாங்க எனக்கு ரிசல்டன்ட் 1 நியூட்டன் வரணும் இங்க எதுலச்சும் 1 நியூட்டன் வருதா வரல இங்க 7 8 இருக்கு 15 மேக்ஸிமம் மினிமம் எவ்வளோ 1 லெட் மீ அஸ்யூம் இந்த 7 நியூட்டனுக்கு பதிலா இங்க 7.5 நியூட்டன் இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்ப மினிமம் எவ்வளவு வரும் 15.5 0.5 வரும் அப்ப இப்போ என்ன ஆப்ஷன் கரெக்ட் இங்க 0.5 ஆயிடுச்சு நான் 7 வந்து 7.5 நியூட்டன் எடுத்திருக்கேன் 0.5 தான் இப்பயும் பார்த்தனா இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஏன் ஏன்னா 1 நியூட்டன் கேக்குறாங்க இதெல்லாம் பார்த்தனா மினிமம் எவ்வளவு வரலாம் 0.5 வரலாம் அப்ப 0.5 முன்னாடி 1 நியூட்டன் ஏதாச்சும் கண்டிஷன்ல வர வாய்ப்பு இருக்கா இல்லையா புரியுதா அப்ப இது இப்ப நான் கண்டுபிடிக்கிறது என்ன மேக்ஸிமம் கண்டிஷன் அண்ட் மினிமம் கண்டிஷன் சோ மேக்ஸிமம்க்கு மினிமம்க்கு நல்ல என்ன வேல்யூ வேணாலும் வரலாம் ஓகே क्वेश्चन 16 ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டு பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டான் ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலர்னா என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணலாம் என்ன 0 டாட் ப்ராடக்ட் 0 நடத்துனேனா
a vector dot b vector என்னது 0 இது ஃபர்ஸ்ட் வெக்டர் 3i cap நல்ல பாரு நான் வந்து இந்த क्वेश्चन சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் 2 செகண்ட் யோசிச்சேன் கரெக்ட்டா தான் பண்ணிருக்கேன் ஏன் அப்படினா இங்க k கொடுத்திருந்தா இங்க j கொடுத்திருந்தா மாத்தி கொடுத்திருந்தான் அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் k வை k கூட தான் மல்டிப்ளை பண்ணனும் ஆனா என்ன பண்ணிருந்தாங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல k வந்து செகண்டா தான் கொடுத்திருந்தான் பட் क्वेश्चनல இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல அதனால நீ வந்து மல்டிப்ளை பண்றப்ப தெளிவா பாருங்க i cap கூட தான் மல்டிப்ளை பண்றேனா அப்ப நல்லா பாரு 3 4s are 12 j cap கூட மல்டிப்ளை பண்ணு minus alpha k cap கூட பண்ணு எனக்கு எப்பறா தெரியும் நான் இந்த பாக்கெட்ல இருந்து இப்பதான் எடுத்து வெளிய விடுறேன் மலைனால பூச்சி வருது சம்பத்துக்கு கதவை சாத்தி விட்டுரு இந்த k cap கூட மல்டிப்ளை பண்ணா -12 நீ வந்து எழுது நீ நடத்து நீ இங்க பாரு கிளாஸே நடத்த நான் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டு போறேன் போங்க அப்படினு போகுது நான் எடுத்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எங்கடா உட்கார்ந்திருக்க எங்க உட்கார்ந்துருச்சு மேல ஃப்ரீஸ் ஆன் பண்ணிருச்சுடா போச்சு எப்பற ஃப்ரீஸ் ரிமூவ் பண்றது எனக்கு இது தெரியாதுடா எங்கடா என்னன்னா அந்த இடத்துல மேல ஆப்ஷன் வந்துச்சு பாரு ஃப்ரீஸ் ஆயிருச்சுன்னு இந்த இடத்துல ஆப்ஷன் வந்துச்சு ஃப்ரீஸ் அதனால தான் என்னால எழுத முடியல இதுல இது என்னடா இங்க வேற என்னமோ நடக்குது அங்க வேற காட்டுது சம்பத்து பப்ஸ் வாங்கி தரேன் அந்த உண்மையில ஒண்ணு பண்ண முடியல ஜஸ்ட் a minute வாழ்க்கையில பாதி பிரச்சனையோட சொல்யூஷன் பார்த்துன்னு வச்சுக்கோ ரீஸ்டார்ட் பண்றது சீரியஸா வாழ்க்கையில என்னதான் அடுத்து பண்றதுன்னு தெரியாம இருக்கும் ஒண்ணு பண்ணாத ரீஸ்டார்ட் பண்ணு மோட்டிவேஷனல் கோட்ஸா எழுதி வச்சுக்கோ தேவைப்படும் இது என்னடா இது என்ன புது மேஜிக்கா இருக்கு இங்கடா லாங் கொஸ்டினா இருக்கு ஓகே இதே k வெக்டர் நானா இது ஏதாவது லாங் பிரஸ் பண்ணாதானே வருது வெயிட் பண்ணு ஆச்சு சா வச்சிரும் போயிடுங்க இங்க பாரு i cap கூட மல்டிப்ளை பண்றேன் ஆன்சர் வந்து 12 வந்துச்சா j cap கூட பண்ணி நல்லா பாத்துக்கோ क्वेश्चन பேப்பர்ல வந்து அப்பா மாத்தி விட்டுருவான் நீ உடனே ஆர்வத்துல என்ன பண்ணுவ ஓகே செகண்ட் எப்படியே j cap தான் இருக்கும் அதையும் செகண்டோட மல்டிப்ளை பண்ணு இந்த டைம் என்ன பண்ணிட்டான் நல்லவேளை இங்க k cap இருந்துச்சு பட் எல்லா டைம் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை புடிச்சு சாப்பிடுறான் மைனஸ் ஆல்பா நெக்ஸ்ட் k வெக்டர் மல்டிப்ளை பண்ணா -12 டாட் ப்ராடக்ட் பண்ணா 0 வரணும் கரெக்ட்டா இல்லையா a vector dot b vector is equal to 0 ஏன் ஏனா both are perpendicular to each other கரெக்ட்டா சரி அப்ப ஆல்பாவோட வேல்யூ என்ன புரியுதா யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளு டவுட் இருக்கா புரியுது சார் okay ball is projected with 40 meter per second at a speed of 30 degree then time period with which the velocity become minimum velocity என்ன ஆகணும் போதும் velocity என்ன ஆகணும் minimum ஆகணும் கரெக்ட்டா இல்லையா போன क्वेश्चन ஆன்சர் 0 நீ வாங்க போற மார்க் இல்ல 0 போட்டனா நீ வாங்க போற மார்க் இல்லனா நீ மார்க் வாங்க மாட்டேன்னு சொல்ல வந்த நீ மொத்தத்துக்கு 0 வாங்குவேன்னு நினைச்சியா சரி பார் இப்போ பார் ball is projected with 40 meter per second at a speed at an angle of 30 degree angle கூட இந்த பாலை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்க அப்போ உனக்கு ரெண்டு காம்போனன்ட் இருக்க போகுது ஒரு காம்போனன்ட் பார்த்தனா இந்த இடத்துல v னா இந்த ஒரு காம்போனன்ட் என்னது படிச்சியா இல்லையா இந்த வெக்டர் v னா இது என்னது horizontal component அப்படி சொன்னா இது என்ன இதுதானே v cos theta இந்த v cos theta ஓட வர்க் என்ன கான்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ட வந்து முன்னாடி தள்ளிட்டு போறதா v cos theta இன்னொரு காம்போனன்ட் இருக்க போது இது என்னது இந்த v sin theta ஓட வர்க் என்ன மேல ஆப்ஜெக்ட்ட மேல கொண்டு போயிட்டு கீழ கொண்டு வரும் கரெக்ட்டா இல்லையா வெரி குட் இப்போ நல்லா பார் என்ன சொல்றான் velocity மினிமம் ஆகணும் velocity எங்க சார் மினிமம் ஆகும் டாப் பாயிண்ட்ல அப்ப நல்லா பார் v cos theta ங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணுதா
v cos theta இங்க கான்ட்ரிபியூட் பண்ணாது. அப்ப வந்து ஆப்ஜெக்ட் மேல போறதுக்கு ரெஸ்பான்சிபிள் யாரு? v sin theta. டாப் பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 ஆயிரும். கரெக்ட்டா? அப்போ வந்து டைம் பீரியட் கேக்குறான். டைம் பீரியடோட ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி பை g. ஆமாவா இல்லையா? வெலாசிட்டி எவ்வளோ? 40. sin 30 ஓட வேல்யூ என்ன? எனக்குலாம் தெரியாது, நீயா போட்டு கண்டுபிடிச்சுக்கோ. ஆன்சர் 2 செகண்ட்ஸா? டவுட் இருக்கா? sin 30 வெளிய தெரியாதடா. ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ண 2 செகண்ட்ஸ். நீ சிம்பிளா இது எப்படி போட்டிருந்துருக்கலாம்? நீ போட்டிருக்கிறது என்னது? டோட்டல் டைம் போட்டிருக்க. அவங்க என்ன கேட்டாங்க? மேக்ஸ் மினிமம் வெலாசிட்டி வரதுக்கு எவ்வளோ டைம்? நீ சிம்பிளா எப்படி கண்டுபிடிச்சிருக்க? நல்ல பாரு, 40 ஸ்பீட்ல தூக்கி போடுறேன். அப்ப இங்க இருக்கிற ஸ்பீட் எவ்வளோ? v sin theta 20. 20 செகண்ட்ல தூக்கி போட்டா டாப் பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ரிஃபாத் 20 ஸ்பீட்ல தூக்கி போட்டா மேல போக எவ்வளவு டைம் ஆகும்? 2 செகண்ட்ஸ் ஆகும். கரெக்டா இல்லையா? 20/10 2, 40/10 4 நடத்தினா இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? 10 டிவைட் பண்ணு, இவ்வளவுதான் ஷார்ட்கட். இப்போ பார், which of the graph is moving with constant acceleration? acceleration ஓட வேல்யூ என்ன இருக்கணும்? கான்ஸ்டன்ட். ஆப்ஷன் ஏ கரெக்ட்டா? எஸ். இங்க பார், ஆப்ஷன் பி கரெக்ட்டா? இது ஆக்ஸலரேஷன் டைம் கிராஃப். அப்ப ஆக்ஸலரேஷன் சேஞ்ச் ஆச்சா? நோ. ஆக்ஸலரேஷன் சேஞ்ச் ஆச்சா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஆக்ஸலரேஷன் இதுல சேஞ்ச் ஆயிருக்கா? ஆகல. அப்ப ஆக்ஸலரேஷன் கான்ஸ்டன்ட்டா இல்லையா? ஆக்ஸலரேஷன் கான்ஸ்டன்ட். பொசிஷன் டைம் கிராஃப்ல ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தா அது என்னது? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். உனக்கு ஒரு கர்வ் வந்துச்சுன்னா ஆக்ஸலரேஷன் கான்ஸ்டன்ட். அதனால ஆல் ஆஃப் தி அபவ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நானே இதுதான் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் செகண்ட் யோசிப்பேன், நான் ஆக்ஸலரேஷன் 0, அப்ப கான்ஸ்டன்ட் தானே. சரி, ஆக்ஸலரேஷன் சேஞ்ச் ஆகல. சார் ஒன்னு சொல்லு. சம்பத்தா? சம்பத் தான். ஆல் ஆஃப் தி அபவ்னா மேல எது போட்டாலும் கரெக்ட் தானே. மேல வெரி குட் சம்பத். நல்லா பார், எனக்கு டீயும் வேணும் காஃபியும் வேணுங்கிறதுக்கும் எனக்கு டீ மட்டும் வந்தா நான் சந்தோஷமா போயிருவேனா? இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். அப்ப இதுதானே. உனக்கு கிராஃப் நடத்தினேன் பாரு. கிராஃப்ல பார்த்தனா எக்ஸுக்கும் டைம் கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டா என்ன அர்த்தம்? ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இப்படி போட்டனா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இப்படி போட்டனா ஆக்சிலரேட்டிங். இப்படி போட்டா டீசலரேட்டிங். நடத்தினா இல்லையா? Object is dropped, then find the displacement in third second. 3வது செகண்ட்ல டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளோ? உனக்கு ட்ரிக் வேணும்னா என்னது? 3 அப்ப 30/30 -5. 3 செகண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவ? 30 -5. அதான் ட்ரிக். நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் செகண்ட்ல 5 மீட்டர் டிராவல் பண்ணுவேன். ஒன்று நான் நடத்துறேன், இல்லை நீ நடத்து. சும்மா நடுவில் வந்து 1 செகண்ட்ல 5 மீட்டர் டிராவல் பண்ணும். 2வது செகண்ட்ல 15 டிராவல் பண்ணும். 3வது செகண்ட்ல 25. 4வது செகண்ட்ல 35. சரியா? அப்ப சிம்பிளா நல்லா பாரு, 1 செகண்ட்னா நீ இதுல 10 - 5ன்னு போடலாமா? 2 செகண்ட்னா 20 - 5. 3 செகண்ட்னா 30 - 5. 4 செகண்ட்னா அப்படி இல்லைன்னா இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். கரெக்டா இல்லையா? நல்லா இப்போ ஜென்ரல் ஃபார்முலா சொல்லிடுறேன். nth செகண்ட், அதாவது 3வது செகண்ட்ல u plus a/2 into 2n minus 1. ஆமாவா இல்லையா? ஸ்டார்டிங்ல ஆப்ஜெக்ட் வந்து டிராப் பண்ணியிருக்கான். அப்போ ஸ்பீட் 0. அப்போ sn is equal to a/2 10/2 into 2 3s are 6. தேர்ட் செகண்ட், அப்போ 2 3s are 6 minus 1 5. ஆமாவா இல்லையா? ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட், இன்னொரு ட்ரிக் என்ன சொல்லி கொடுத்தேன்? எக்ஸ் 3x 5x. ஆமாவா இல்லையா? 3வது செகண்ட்ல 5x டிராவல் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ a/2. எக்ஸோட வேல்யூ என்னது? a/2. ஸோ இந்த இடத்துல g/2 இருக்கு. ஸோ சிம்பிளிஃபை பண்ண 10/2னா 5. கரெக்டா? 25 மீட்டர். ஸோ ட்ரிக்ஸ் ஞாபகம் இருக்கவே டைரக்டாக போட்டிருக்கலாம். நீ இன்னும் வீடியோ பார்க்கலன்னு நல்லா தெரியுது. என்னவா? டிராப் பண்ற ரேஷியோ x 3x 5x யூஸ் பண்ணிருக்கலாம்ல.
ஆமா அந்த ரேட் உங்களுக்கு ட்ராப் பண்ணா 5 20 45 எஸ் வெரி குட் இப்போ பாரு ball is projected then its speed is 30 meter second at half of the maximum height இதே டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம ஒன்று சால்வ் பண்ணியிருந்தோம் கரெக்டா இதே டைப் ஆஃப் கொஸ்டின் half of the distance அந்த கொஸ்டினை நான் 4 மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்தேன் ஆமாம் நீ நல்லா பாரு ஸ்பீட் வந்து 30 மீட்டர் பர் செகண்ட் மிட் பாயிண்ட்ல அப்போ நீ என்ன பண்ணலான்னா நல்லா பாரு ஒன் ஆஃப் த மெத்தட் எனக்கு இப்போ என்னென்ன மெத்தட் ஞாபகம் வருதோ அதை சொல்கிறேன் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஆப்ஜெக்ட் மிட் பாயிண்ட்ல இருக்கு இந்த வெலாசிட்டி 30 இது வந்து நீ யூன்னு வச்சுக்கோ இது வந்து வின்னு வச்சுக்கோ மிட் பாயிண்ட்ல இருக்க வெலாசிட்டி உனக்கு தெரியும்னா மிட் பாயிண்ட் வெலாசிட்டி ஒரு ஃபார்முலா இருந்துச்சு ஞாபகம் இருக்கா 30 is equal to root of u1 இங்க u இருக்கு அப்ப u ஸ்கொயர் plus v ஸ்கொயர் by 2 இது போட்டேன்னா உனக்கு இங்க இருக்க வெலாசிட்டி தெரிஞ்சிடும் அப்ப இந்த வெலாசிட்டி தெரிஞ்சிருச்சுன்னா நீ இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ஸ்டார்டிங் வெலாசிட்டி சம் வேல்யூ ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0 அப்போ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as அதை போட்டு கண்டுபிடிக்கலாம் கரெக்டா இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் வேற என்ன மெத்தட் இருக்கு நல்லா பாரு இது உனக்கு தெரியாது இங்க இருக்க வெலாசிட்டி 30 இந்த ஹைட் எவ்வளோனா சம் h/2 ஏன்னா பாதி ஹைட்ல அப்போ மொத்த ஹைட் என்ன இந்த இடத்துல இருக்கிற h/2 அப்போ நீ என்ன பண்ண போறேன்னா இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணு ஸ்டார்டிங் ஸ்பீடு தெரியாது ஃபைனல் ஸ்பீடு வந்து 30 சரியா அப்போ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் இந்த பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோ இது ஸ்டார்டிங் ஸ்பீட் இது ஃபைனல் ஸ்பீட் அப்போ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா அந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை நம்ம சால்வ் பண்ணுறப்ப உனக்கு வியோட வேல்யூ தெரிஞ்சிடும் அந்த v வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நீ ஹச்சை கண்டுபிடிச்சிக்கலாம் இது ரெண்டாவது மெத்தட் அதே மாதிரி s is equal to ut plus half at square ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அது மூணாவது மெத்தட் பட் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் இதுக்கு அதில் ஷார்ட்டஸ்ட் மெத்தட் எது அப்படின்னு பார்த்தேன்னா நல்லா பாரு மிச்சம் எல்லா மெத்தடில் வந்து 2 தடவை நீ சால்வ் பண்ணது ஆன்சர் கிடைக்கும் பட் நான் என்ன சொன்னேன் நல்லா பாரு இந்த இடத்துல ஸ்பீட் எவ்வளோ 30 இந்த ஹைட் எவ்வளோ h/2 கரெக்டா அவங்க என்ன கேட்குறாங்க h கேட்குறாங்க அப்போ நல்லா பாரு இந்த வெலாசிட்டி 0 அப்போனா இதை மட்டும் நம்ம கீழேருந்து கன்சிடர் பண்ணுறப்ப தான் ரெண்டு ஈக்குவேஷன் வந்துச்சு நீ இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா கொஷின் ஈஸியாக சால்வ் ஆகும் எப்படின்னா ஸ்டார்டிங்னா 30 ஸ்கொயர் ஃபைனல்னா 0 ஸ்கொயர் அப்போ அதை விட்டுரு இஸ் ஈக்குவல் டு 2 into a ஆக்சிலரேஷன் எவ்வளோ கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் வந்து கிராவிட்டினால தான் போகுது அப்போ 10 ஹைட் எவ்வளோ h/2 900/10 is equal to h கேன்சல் பண்ணா ஹைட்டோட வேல்யூ எவ்வளோ 90 மீட்டர் புரியுதா பாரு இவ்வளோதான் ஸ்டெப்ஸு பட் இது தவிர நான் உனக்கு 3 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் வேணா பிடிஎஃபோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நைட் வேணா அனுப்பி விட்றேன் அப்பயாச்சும் நம்புவீங்களா நடத்தினா இல்லை எந்த மாதிரி கொஸ்டின் சேம் கொஸ்டின் மிட் பாயிண்ட்ல இருக்க வெலாசிட்டி கொடுத்துருப்பான் டோட்டல் ஹைட் கேட்டாங்க okay object starts its motion from rest and constant acceleration moves 60 meter in 10 second 10 செகண்ட்ல எவ்வளவு டிராவல் பண்ணுது அப்ப நெக்ஸ்ட் 10ல எவ்வளவு டிராவல் பண்ணும் உட்காந்து சால்வ் பண்ணவங்க ஒருத்தவங்க நெக்ஸ்ட்ல இப்ப 60 மீட்டரா வெரி குட் ஃபர்ஸ்ட் x மீட்டர் ஃபர்ஸ்ட் டைம்ல அதாவது 1 செகண்ட்ல அது x மீட்டர் டிராவல் பண்ணிச்சுனா ரெண்டாவது 1 செகண்ட்ல அது எவ்வளவு டிராவல் பண்ணும் 3x அப்போ எக்ஸோட வேல்யூ 16 சொன்னா 3x ஓட வேல்யூ சொல்லி கொடுத்த ட்ரிக்லாம் வேணா போகுது நோ ப்ராப்ளம் இது ஆக்சுவலாக எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தேன்னா ஸ்டார்டிங் ஸ்பீட் தெரியாது ஓகேவா அப்போ டிஸ்டன்ஸ் s is equal to ஸ்டார்டிங் ஸ்பீட் 0 ut u0 அப்போ 0 plus half a t ஸ்கொயர் t ஓட வேல்யூ என்ன 10 அப்போ 10 ஓட ஸ்கொயர் இதை நீ சால்வ் பண்றேன்னு சொன்னா 120/100 இதான் என்னது a ஓட வேல்யூ ஆமாவா இல்லையா 60 into 200 120/100 ஓகே இது a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அவன் திடீர்னு அடுத்த 10 செகண்ட்ல கேட்குறான் பட் ஈக்குவேஷன் வந்து அடுத்த 10 செகண்டுக்கு என்கிட்ட இல்லை அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸு நெக்ஸ்ட் 10 செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் மொத்தமாக எடுத்துக்க போறேன் அப்போ மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியாது சம் எக்ஸ்னு வச்சுக்கோ ஸ்டார்டிங் ஸ்பீட் என்ன 0 பிளஸ் ஹாஃப் ஆக்சிலரேஷன் எவ்வளோ
120/100. டைம் இப்போ எவ்வளோ 10 செகண்ட் 10 செகண்ட். அப்போ டோட்டல் எவ்வளோ 20 ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் இது கேன்சல் பண்ணிக்கலாம், இது கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். அப்போ 240 மீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இதுலேருந்து 60 இது. அப்போ இது எவ்வளோ 180. ஷார்ட்கட் ட்ரிக் என்ன? 10 செகண்டில் எக்ஸ் மீட்டர் ட்ராவல் பண்ணுறான்னு சொன்னால் அடுத்து 10 செகண்டில் எவ்வளோ ட்ராவல் பண்ணுவான்? எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? அப்போ 3x எவ்வளோ? 5xன்னு போட்டுக்கோ. இன்னொன்று ஃபார்முலா இருக்கும். ஃபஸ்ட்டு 1 செகண்டில் எக்ஸ்னா டோட்டல் 2 செகண்ட்ஸில் எவ்வளோ? அப்போ அங்கே எக்ஸு 4x 9xன்னு போகும். சரியா? அது எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன். நீ யூடியூப்பில் வீடியோ பார்க்கல, பார்த்துக்கோ. சரியா? இப்போ பார், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பேன். ஒன்றும் இல்லை, இந்த டினாமினேட்டரில் இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணு, இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ நல்லா பாரு, டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது கரெக்டு தான். ஆனால் எல்லா டைமும் கரெக்டா? நோ. ஒரு சில டைம் என்ன ஆகும்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இது பாரு, இது வந்து வாய்ப்பே இல்லை. டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்குது. இது வந்து வாழ்க்கையிலேயே நடக்காத ஒரு விஷயம். சீல பார்த்தா என்ன சொல்லியிருக்கேன்? இது இந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். கரெக்ட். ஃபோர்த் வந்து கரெக்ட் பட் நாட் ஆல் டைம். கரெக்டா இல்லையா? ஸோ இதெல்லாம் நான் நடத்துகிறப்போ ஒன்னொன்று சைடில் கண்டிஷனில் எழுதி வச்சிருந்தேன். இது எப்போ கரெக்ட் ஆகும், இது எப்போ கரெக்ட் ஆகும், இது எப்பவுமே கரெக்ட் ஆகுது, இது எப்போ கரெக்ட் ஆகுது, திஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட், இது எப்போ கரெக்ட் ஆகும். ஸோ சேம் ஸோ இது வந்து சேம் டைரக்ஷனில் இருந்தால் இது கரெக்டு. நான் முன்னாடி போயிட்டு கொஞ்சம் பின்னாடி வந்துட்டா இது கரெக்டு. பட் இது பார்த்தோன்னா எப்பவுமே கரெக்டு. ஓகே, இப்போ பார், இஃப் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, அப்போ எந்த டைமில் ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு வருது. ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வருதுன்னா அதோட வெலாசிட்டி என்ன? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இதில் நான் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன? இதை டிஃபரன்ஷியேட் பண்ண வெலாசிட்டியா 2t - 6. இன்னும் யாருக்காச்சும் டிஃபரன்சியேஷனில் ப்ராப்ளம் இருக்கா? எஸ். அப்போ 2t - 6 வந்தது புரிஞ்சா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. இதெல்லாம் டைமை கண்டுபிடி. கொஸ்டின் சால்வ்டா? சம்பத் இப்பதான் அடிச்சு மாத்திக்கிட்டு இருக்கேன். இஃப் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஃபைண்ட் த டைம் when the velocity will be minimum. வெலாசிட்டி என்னவா இருக்கணும்? மினிமமாக இருக்க வேண்டும். சரி, if the velocity of an object is இந்த வேல்யூ, அப்ப வெலாசிட்டி மினிமமா இருக்கணும்னு சொல்றான். சரியா? வெலாசிட்டி என்னவா இருக்கணும்? மினிமம். ஏதாச்சும் ஐடியா இருக்கா? வெலாசிட்டி மேக்ஸிமமா இருந்தாலும் சரி, இல்ல வெலாசிட்டி மினிமமா இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. லெட் மீ சே சம் எக்ஸ்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமமா இருக்கிறப்பையும் சரி, மினிமமா இருக்கிறப்பையும் சரி, இந்த ஃபங்க்ஷனோட ஸ்லோப் என்ன? சம்பத் கேட்டது ஞாபகம் இருக்கா? மேக்ஸிமம் அப்ப ஸ்லோப் என்ன? எக்ஸாம் முன்னாடி கேட்டு போனீல, யூஸ் பண்ணியா? இதுவா கேட்டாங்க இந்த எக்ஸாம்ல. இது வந்து சம்மந்தம் இல்லாத கொஸ்டின் மாதிரி இருக்கு. போன தடவை மட்டும் ஈஸியா கேட்டீங்க, பட் எனக்கு அப்ப ஆன்சர் தெரியலையே. அதானே, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா மேக்ஸிமம் அப்பையும் சரி, மினிமம் அப்பையும் சரி, அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன ஆகும்? 0. எக்ஸாம்பிள் என்ன? சைன் கிராஃப் எடுத்துக்கோ. இதானே சைன் கிராஃப். மேக்ஸிமம் வேல்யூ எப்ப? இந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ என்ன? இந்த இடத்துல மினிமம் வேல்யூ. இந்த இடத்துல நான் ஸ்லோப் எடுத்தா நல்ல பாரு. ஸ்லோப் என்ன தெரியுதா? ஸ்லோப்பு. எஸ், இன்னைக்கு மேத்ஸ் உங்களுக்கு ஸ்லோப் நடத்தினாராமே. ஓகே, ஸோ ஸ்லோப் பார்த்தனா 0 ஆகுது. அப்ப நான் இந்த வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன ஆகணும்? ஸ்லோப் வந்து 0 இருக்கணும். ஃபோன் அடிக்குது பாரு. இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன்னு சொன்னா, டிஃபரன்ஷியேட் பண்ணித 2at - b. ஃபர்ஸ்ட் மினிமம்னு சொன்னாலும் சரி, மேக்ஸிமம்னு சொன்னாலும் சரி, மினிமம்னு சொன்னாலும் சரி, மேக்ஸிமம்னு சொன்னாலும் சரி, ஸ்லோப் என்ன ஆயிரும்? 0. அப்ப ஸ்லோப் என்ன ஆகுது? 0. இதெல்லாம் டைம் கண்டுபிடிச்சுக்கோ. b/2a. புரியுதா? சரி, எங்களுக்கு இதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகாது. சரிங்களா? எங்க மேத்ஸே தெரியாது, எங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகும்? நோ ப்ராப்ளம்.
உன்கிட்ட என்ன கேட்டாங்க, டைம் கேட்குறான். கரெக்டா இல்லையா? உனக்கு பேசிக்காக டைமென்ஷன் தெரியும்னு சொன்னால் நீ v இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், v இஸ் ஈக்குவல் டு பிடின்னு போடலாம். அப்போ ஏயோட டைமென்ஷன் என்ன, v பை டி ஸ்கொயர். பியோட டைமென்ஷன்னா ஆமாவா இல்லையா? இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரணும், எனக்கு ஆன்சர் என்னது, ஃபைண்ட் த டைம் கேட்குறான், டைம் கேட்குறான். கரெக்டா இல்லையா? அவங்க என்ன கேட்குறாங்க, டைம் கேட்குறாங்க. அப்போ எனக்கு டைம் வேணும்னு சொன்னால் நல்லா பாரு, பி பை ஏ இருக்கா, நான் பி பை ஏ போட்டால் என்ன கிடைக்குது நல்லா பாரு, v பை டி ஹோல் டிவைட் v பை டி ஸ்கொயர். இது மேலே கொண்டு வந்துட்டேன்னா ஆன்சர் வந்து டைம் வருதா, கரெக்டா இல்லையா? அப்போ டைமென்ஷனலி ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஓகேவா? கரெக்டா இல்லையா? சரி, இப்போ ஏ பை பி போடு. ஏ பை பி போட்டால் என்ன கிடைக்கும், v பை டி ஸ்கொயர் பை v பை டி. இதை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொன்ன ஆன்சர் வந்து 1 பை டி வருது. சரியா? என்கிட்ட டைம் பீரியட் கேட்குறாங்க, பட் ஆன்சர் என்ன வருது, 1 பை டைம் பீரியட். அப்போ இந்த ஆப்ஷன் இருக்க முடியாது. அதே மாதிரி இது இருக்க முடியுமா, அகைன் பார் ஏ பை பி, இதுவும் வர முடியாது. ஸோ மிச்சம் இருக்கிறது 2 ஆப்ஷன், இதில் ஒன்று நீ வந்து ஃப்ளூக்கில் அடிச்சுக்கோ. சரியா? ஸோ நான் என்ன டைமென்ஷன் வச்சு உனக்கு 2 ஆப்ஷன் கேன்சல் பண்ணி விட்டாச்சு. பட் நீ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி பை 2a வரும். ஓகேவா? இல்லை இதுக்கு மேலே எனக்கு கரெக்ட் ஆன்சர் தான் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உனக்கு மினிமம் வேல்யூ வேணும். ஆமாவா இல்லையா? அப்போ டைமோட வேல்யூ இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணு, இதையும் போய் சப்ஸ்டியூட் பண்ணு. எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ உனக்கு மினிமம் வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா இல்லையா? சப்ஸ்டியூட் பண்ணி பாரு, என்ன போடுறப்ப மினிமம் வருது, வெலாசிட்டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், v is equal to at ஸ்கொயர். நல்லா பாரு, சப்போஸ் நீ வந்து ஆன்சர் b by a அசியூம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னது டைமென்ஷனலி இது ரெண்டுல தான் ஒன் கரெக்ட் ஆன்சர். அப்போ b by a ன்னு சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ என் வெலாசிட்டி என்ன ஆகுது, b by a the whole square. கரெக்டா? சிம்பிளிஃபை பண்ணனா உனக்கு b ஸ்கொயர் மைனஸ் ஆன்சர் என்ன கிடைக்குது, 0. இந்த வேல்யூ போட்டால் வெலாசிட்டி என்ன கிடைக்குது, 0. இப்போ நீ b by 2a ன்னு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணு. சிம்பிளிஃபை பண்ணனா b ஸ்கொயர் பை 4 மைனஸ் b ஸ்கொயர் பை 2a, சரி b ஸ்கொயர் பை 2. கரெக்டா? சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்னமோ மைனஸ் பி ஸ்கொயர் பை 4a வருது. கரெக்டாக? சப்ராக்ட் பண்ண 4 எல்சிஎம் எடுக்கணும்னா 2a வருமா, 2 எடுத்து சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் என்ன வருது. இப்போ சொல்லு, எது மினிமம், 0வா இதுவா, 0 சின்ன வேல்யூவா இல்லை மைனஸ் பி ஸ்கொயர் பை 4 சின்ன வேல்யூவா? எனக்கு தெரியாது, எனக்கு மேத்ஸ் அந்த அளவுக்கு நான் படிச்சுட்டு வரல. இது கூட யாரா படிக்கல. 0 பெருசா இல்லை இது பெருசா, 0 பெருசு, இது நெகட்டிவ், இது நெகட்டிவ் நம்பர். கரெக்டா? அப்போ இது சின்னது. என்ன கேட்குறான், மினிமம் கேட்குறான். மினிமம் எப்போ கிடச்சிச்சு, b by 2a போட்டப்போ தான் எனக்கு மினிமம் கிடச்சிச்சு. அதனால் ஆன்சர் என்ன, b by 2a. முடிஞ்சா? இப்போ பாரு, வெலாசிட்டி பால் ஏ இருக்கு, இதை நான் தூக்கி மேலே போடுறேன், இன்னொன்று பால் பி இருக்கு, அதை நான் இப்படியே கீழே விடுறேன். ஓகேவா? உன்கிட்ட ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் கேட்குறான். நல்லா பாரு, ஆப்ஜெக்ட் ஏவை நான் தூக்கி போடுறப்ப கிராவிட்டி எங்கே ஆக்ட் ஆகுது, கீழே. இது வந்து ஆக்சிலரேஷன் ஆஃப் பால் ஏ. ஆமாவா இல்லையா? பால் பி நான் கீழே போடுறேன், ஆக்சிலரேஷன் கிராவிட்டி எங்கே ஆக்ட் ஆகுது, கீழே. ஆக்சிலரேஷன் ஆஃப் பி என்ன கேட்குறான், ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. அப்போ என்ன பண்ணுவேன், விஏபினா விஏ மைனஸ் விபி, அதே மாதிரி ஏ மைனஸ் ஏபி. ஆமாவா இல்லையா? இதோட ஆக்சிலரேஷன் எவ்வளோ, டவுன்வர்ட் ஜி, இதோட எவ்வளோ ஜி. அப்போ ஆன்சர் என்ன, புரியுதா? இல்லை சார், நான் வந்து ஜி வந்து டவுன்வர்ட், அதனால நெகட்டிவ் எடுப்பேன். எடுத்துக்கோ, இங்கே மைனஸ் போட்டுக்கோ, இங்கேயும் மைனஸ் போட்டுக்கோ. அப்போ ஆன்சர் என்னதான். இப்போ பாரு, வாவ், இந்த கொஸ்டின் வந்து எத்தனை வருஷத்துக்கு வரப்போகுது தெரியல.
இப்போ நல்லா பாரு எக்ஸ்ல இருக்க எரர் கேட்குறான் a ஸ்கொயர் b பவர் 1/2 c பவர் 1/3 d கியூப் ஓகேவா ஏல இருக்க எரர் கேட்குறான் எப்படி போடுவேன் 2 இன்டூ டெல்டா ஏ பை ஏ எப்படி சார் பண்ணுறீங்கன்னா பவரை தூக்கி முன்னாடி போட்டுக்கோ இன்டூ டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் பவர் என்ன 1/2 டெல்டா பி பை பி 1/3 டைம்ஸ் டெல்டா சி பை சி 3 டெல்டா டி பை டி கரெக்டா இல்லையா ஏல இருக்க எரர் எவ்வளோ 1 ப்ளஸ் பியில் இருக்க எரர் எவ்வளோ சியில் இருக்க எரர் எவ்வளோ டியில் இருக்க எரர் எவ்வளோ நல்லா பார் 3 4 சார் எவ்வளோ 12 விட ஆன்சர் அதிகமாக இருக்கணும் 12 விட ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அதிகமாக இருக்குது எரர் என்ன நெகட்டிவ்ல கொடுக்குறோம் இதுக்குள்ள வாய்ப்பே இல்லையே சரியா பர்சன்டேஜ் எரர் எப்படி சார் நெகட்டிவ்ல வரும் ஸோ இதை நீ ஆட் பண்ணு 2 ப்ளஸ் 2 2 கேன்சல் 1 3 3 கேன்சல்னா 1 ஓகேவா ஸோ அந்த 3 4 சார் 12 விட ஆன்சர் அதிகமாக தான் இருக்கணும் 12 விட அதிகம் ஒரே ஒரு வேல்யூ சம்பத்துக்கு ஒரு டவுட்டு 3/13 வந்து 12 விட பெருசு இல்லையா 13 வந்து பெருசு தானே நம்ம வந்து பேச மாட்டோம் அது வரைக்கும் யாருனாலும் ஒம்பளுத்துக்கோங்க எஸ் பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் லென்த் கேட்குறான் ஆப்ஷனு நீட்டில் வந்து கேட்ட ஒரு கொஸ்டின் நம்மளும் ஒரு 10 தடவை இதே போட்டு அறுத்துட்டோம் சரி பிளாங்க் கான்ஸ்டன்டோட டைமென்ஷன் சொல்லு சம்பத் பிளாங்க் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் அடுத்து என்னது ஜியோட வெலாசிட்டியும் ஜியும் வெலாசிட்டியோட டைமென்ஷன்னா எல் டி பவர் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோடது கரெக்டா இல்லையா இப்போ என்கிட்ட என்ன கேட்குறான் ஏதோ டைமென்ஷன் கேட்குறான் என்ன டைமென்ஷன் கேட்குறான் லென்த் கேட்குறான் லென்த் வேணும்னா மாஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா லென்த் வரணும்னா மாஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா லென்த் இதுக்கு வேணும்னு சொன்னா மாஸ் இருக்க கூடாது இந்த மாஸ் இதுல எங்க சார் மாஸ் இருக்கு இதுல இருக்குது இதுல இருக்குது இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணா மாஸ் கேன்சல் ஆகுமா டிவைட் பண்ணா கேன்சல் ஆகுமா m பவர் -1 இருக்கு மல்டிப்ளை பண்ணா m இன்டு m பவர் -1 கேன்சல் ஆயிரும் ஆமாவா இல்லையா அப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் என்னது நான் ஹச்சையும் ஜீவையும் என்ன பண்ணணும் ஆப்ஷனை போய் பாரு இந்த இடத்துல ஹச்சையும் ஜியையும் டிவைட் பண்ணி வச்சிருக்கான் தப்பா ஹச்சையும் ஜி என்ன பண்ணியிருக்கான் தப்பா ஏலையும் பில என்ன சொல்லிட்டான் ரெண்டுத்தோட ரூட்டும் எடுக்கணும்னு சொல்லிட்டான் கரெக்டா இல்லையா வெரி குட் ஹோல் பவர் 1/2 அப்போ ஹச்சையும் ஜியை மல்டிப்ளை பண்ணு என்ன கிடைக்குது m into m power -1 cancel l square l cube அப்ப l power 5 t power the whole power 1/2 கரெக்டா இல்லையா இப்போ என்ன சொல்றான் ஒன்னு c cube பண்ணிக்கோ இல்ல c power 5 பண்ணிக்கோ இப்போ நான் c power 5 போடுறேன்னு வெச்சுக்கோ அதாவது v power 5 நான் v power 5 போட்டா எனக்கு l பவர் 5 t பவர் -5 வரும் கரெக்டா இல்லையா ஹோல் பவர் 1/2 ஏன்னா ஆக்சுவலா அங்க 5/2 ன்னு இருந்துச்சு அப்ப நல்லா பாரு l கேன்சல் எனக்கு ஆன்சர் என்ன வேணும் அப்ப இது தப்பா அப்ப ஆப்ஷன் பி தப்பு சோ மிச்சம் இருக்குது ஆப்ஷன் ஏ இல்ல நீ செக் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் கியூப் சொல்லியிருக்கான் சரி நான் கியூப் வச்சு ட்ரை பண்ண போறேன் ஓகேவா கியூப் இங்கேயும் கியூப் நல்லா பாரு டைமும் கேன்சலா அப்போ l பவர் 5 பை l பவர் 3 ஹோல் பவர் 1/2 அப்போ l பவர் 2 ஹோல் பவர் l ஆமாவா இல்லையா ஸோ இது நம்ம ட்ரிக்கு இல்லை எனக்கு வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுக்க மெத்தடில் சொல்லி கொடுங்க அப்படின்னா என்னன்னா l is equal to ஹச்சோட பவர் வந்து சம் ஏ வியோட பவர் வந்து பி ஜியோட பவர் சம் சி அப்போ லென்த் l பவர் 1 இஸ் ஈக்குவல் டு ஹச்சோட டைமென்ஷன் எழுதிக்கோ m l ஸ்கொயர் t பவர் -1 ஹோல் பவர் a l t பவர் -1 ஹோல் பவர் b அடுத்து ஜியில போடுறப்ப m பவர் -1 l கியூப் t பவர் -2 ஹோல் பவர் c இப்போ நல்ல பாரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாஸ் ஏதாச்சும் இருக்கா
இல்ல. அப்ப மாஸோட பவர் அங்க 0வா? இங்க பாரு மாஸோட பவர் a. செகண்ட் டேர்ம்ல மாஸ் பவர் இருக்கா? தேர்ட் டேர்ம்ல -1 into c. அப்ப -c போட்டுக்கலாமா? இது என்னோட ஈக்குவேஷன் 1. இதை மாஸ்ல இருந்து எடுத்து இப்ப லென்த் கேடு. இங்க லென்த்தோட பவர் என்ன? லென்த் தெரியல. இங்க எதுவுமே இல்லைன்னா பவர் என்ன? லென்த்துக்கு மேல எதுவுமே இல்லைன்னு கேக்குறேன். 1. வெரி குட். பரவாயில்ல, பிளட்டி பக்கா தூங்கல. இங்க பாரு 2a கரெக்டா? இங்க 1b, இங்க 3c. இது உன்னோட ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோ. அடுத்த டைம் பாருங்க, டைம் இருக்கா? இல்ல. அப்ப இங்க பாரு -1 into a. அப்ப -a, -1 into b, -b. இது மூணாவது ஈக்குவேஷன். உட்காந்து 3 ஈக்குவேஷன் இருக்குது. நீ என்ன பண்ணு, a b c ஏதாச்சும் போட்டு இங்கிட்டு அங்கிட்டு போட்டு குமால் பண்ணிட்டேன்னா கடைசியில் ஃபைனலாக உனக்கு என்ன தெரிஞ்சிடும்? a ஓட வேல்யூ 1/2, b ஓட வேல்யூ -3/2, c ஓட வேல்யூ 1/2ன்னு வந்துடும். கண்டுபிடிச்சோன்னே போய் போட்டுக்கலாம். பிரச்சனை என்ன? அது பண்ணிட்டு வருது. c ஓடது -3/2. ஃபைனல் என்ன தெரிஞ்சிடும்? நீ வந்து நீட் எக்ஸாம்ல 3 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்ட. ஓகே, which of the following has the dimension of pressure? பிரஷரோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஆமாவா இல்லையா? ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? mL/-2. ஏரியா என்ன? சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. mL/-1T/-2. எங்க இருக்கு? கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? Of the following quantity, which one of the following has a different from the remaining? Remaining வந்து எதுக்கு டிஃபரெண்டா இருக்கு? நல்லா பார். எனர்ஜி பர் வால்யூம். எனர்ஜி நீ எப்படி எழுதிக்கலாம்? work done by volume. டைமென்ஷன் டிரைவ் பண்ணாத. எனர்ஜி நீ எப்படி எழுதிக்கலாம்? work done. work done எப்படி எழுதிக்கலாம்? force into displacement by volume. ஆமாவா இல்லையா? இல்ல வால்யூம் எழுத உனக்கு கஷ்டமா இருக்குன்னா இங்க பாரு, கொஞ்சம் மாத்தி போட்டு இதை நீ எப்படி எழுதிக்கலாம்னா ஏரியா இன்டூ லென்த்னு எழுதிக்கும். ஓகேவா? ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஆக்சுவலாக நான் இதெல்லாம் உனக்கு லெக்சரில் என்ன சொல்லியிருப்பேன், தெளிவாக சொல்லியிருப்பேன். எனர்ஜி பர் யூனிட் வால்யூமும் ஃபோர்ஸ் பர் ஏரியாவும் சரி, ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, இது எல்லாத்துக்கும் சேம் டைமென்ஷன் இருக்கும். ஒரு கிளாஸில் நடத்தினா எதுக்கெல்லாம் சேம் டைமென்ஷன் வரும்ட்டு. இல்லைப்பா, டைமென்ஷன் பார்த்தோன்னா இந்த டிஸ்டன்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபோர்ஸ் பர் ஏரியா, ஃபோர்ஸ் பர் ஏரியா, இது ரெண்டுத்துக்கு சேம் டைமென்ஷன். அப்போ இது ரெண்டில் எதுவுமே தப்பான ஆன்சர் கிடையாது. ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் சார்ஜ் என்ன படித்தோம்? 10th படிச்சிருப்பேன். அதனால 11th சார், நான் 11th ஸ்டூடெண்ட், எனக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரியும்? V = IR படிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் டனோட டெஃபினேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வோல்டேஜோட டெஃபினேஷன் என்ன? வெரி குட். வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஒர்க் டன் டு கேரி அ சார்ஜ். அப்போ சார்ஜ் அங்கிட்டு போயிடுச்சுன்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னது? வோல்டேஜ் இன்டூ சார்ஜ். அதான் கேட்டான், வோல்டேஜ் இன்டூ சார்ஜ். வோல்டேஜ் இன்டூ சார்ஜ் என்ன? வோல்டேஜ் இன்டூ சார்ஜ் என்ன? ஒர்க் டன். ஒர்க் டன் பை வால்யூம் கேட்குறான். அப்போ சேமா? எஸ். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா ஆங்குலர் மொமெண்டம் தான் தப்பானது. அதனால் ஆங்குலர் மொமெண்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதா இல்லையா? டவுட் இருக்கா? எஸ், அவ்வளோதான். அது வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாரு, இது வந்து போன தடவை கேட்ட ஒரு கொஸ்டின். வால்யூம்ல வந்து எவ்வளோ எரர்னு கேட்குறான். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? வால்யூம் 4/3 πr3. இல்லைனே எனக்கு அந்த அளவுக்கு மேத்ஸ் தெரிஞ்சா நான் அப்பே பொழிச்சு. பரவாயில்ல. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு r³ மட்டுமாச்சு தெரியுமா? வால்யூம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு r³. இந்த வால்யூம்னா L³ வரணும். அப்போ ΔV/V என்ன? 3 டைம்ஸ் ΔR/R. ΔR/R ஓட வேல்யூ என்ன? 2 3s are 6. வெரி குட். சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறேன்னு வச்சுக்கோ. சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? சரி, ஏதாச்சும் சொல்லு. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சொல்லு. மறந்து ஏன் சர்ஃபேஸ் ஏரியா டைரக்ட் எது? சர்ஃபேஸ் ஏரியானா ஏரியா தான். அது எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? ஃபென்டாஸ்டிக். லென்த்தோட ஸ்கொயருக்கு சர்ஃபேஸ் ஏரியா தான் ஏரியா. அது எதுக்கு ப்ரொபோர்ஷனல் இருக்கும்? சர்ஃபேஸ் ஏரியா வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. வால்யூம் எதுக்கு? வால்யூம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த வால்யூம். என்ன மீனிங் இருக்கா? அப்போ எதுக்கு ப்ரொபோர்ஷனல்? L², அதாவது ஏரியா ஸ்கொயர். உனக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்குன்னா 4/r². இதெல்லாம் படிச்சிருப்பேன். கஷ்டப்பட்டு 10th ஒரு வாத்தியார் நடத்தியிருப்பான். கொரோனாவில் வீட்டிலேருந்து செல்ஃபோனை கஷ்டப்பட்டு இப்படி வச்சு கேமரா முன்னாடி நடத்தியிருப்பான். அவன் பாவம்.
யாரு நான் தான். டெல்டா எஸ் பை எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் டெல்டா ஆர் பை ஆர். அப்போ 2 இன்டூ 2%, அப்போ 4. சரியா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருந்தா 4%, இது கேட்டிருந்தானா உனக்கு தெரியலன்னு வச்சுக்கோ, ஃபார்முலா தெரியலனாலும் என்ன டைமென்ஷன் தானே போகிற, மிச்சம் இருக்கிறதுலாம் கான்ஸ்டன்ட், எனக்கு அது தேவையில்லை. டைரக்ட் ஃபார்முலா கார் மூவ்ஸ் ஃப்ரம் x to y வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ ரவுண்ட் ஆப்ஷன் என்ன 2v1 v2 by v1 plus v2. நீட்ல ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின், இதே கொஸ்டின் தான். நல்லா பாரு, கார் ரிட்டர்ன்ஸ் ஆல்ரெடி இது நடத்தின கொஸ்டின் தான். என்ன கேட்குறாங்க பாரு, நீ ரவுண்ட் சுற்றிக்கிட்டு இருக்க, ஓகேவா? அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன, நீ ஒரு இடத்துல சுற்றி திரும்பி அதே இடத்துக்கு வந்துட்டு வெலாசிட்டி என்ன, வெலாசிட்டி என்ன 0. கரெக்டா? உன்னோட ஸ்பீட் 0 ஆகுமா? நோ, முடிஞ்சு. ஆப்ஷன் சி கரெக்ட். சால்வ் பண்ணேனா கரெக்டா இல்லையா? இதுக்கு சரி நல்லா பாரு, வெலாசிட்டி என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். நீ ஒரு ரவுண்டை சுத்திட்டு அதே இடத்துக்கு வந்துட்டேன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ 0. அப்போ வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு 0 பை சம் டைம். டைம் எவ்வளோனா இந்த 62.8. நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பாரு டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் எவ்வளோ, நீ ரவுண்ட் சுத்திட்டு வந்தா எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுவேன்? 2πr. வெரி குட், 2πr. 2 இன்டூ 3.14 இன்டூ ரேடியஸ் எவ்வளோ 100 மீட்டர் டிவைடட் பை டைம் எவ்வளோ? கரெக்டா? அப்போ நல்லா பாரு, சிம்பிளிஃபை பண்ணு, 10 முடிஞ்சா? இப்போ பாரு கொஸ்டின் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கான் நெகட்டிவ். ஆப்ஷன் ஏ. நல்லா பாரு நெகட்டிவ். எஸ், இது பாரு இங்கே பாரு, இந்த இடத்துல போய் டச் பண்ணு, மோர் தென் 90 டிகிரி ஆங்கிளா, அதனால ஸ்லோப் நெகட்டிவ். இப்போ which of the following does not represent motion in 1D? என்னது டியா? வெலாசிட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கலாமே, நீ முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்து வெலாசிட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ். ஆப்ஷன் பி வாய்ப்பே இல்லை. எப்படி ஒரே நேரத்தில் உனக்கு 2 வெலாசிட்டி இருக்க முடியுமா? ஒரே நேரத்தில் நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அங்கேயே உட்காந்துருக்கேன், சம்பத் பண்ணுவான். அவன் இந்த நேரத்தில் பார்த்தனா கிளாஸில் இருப்பான், ஆனால் அவன் கிளாஸில் இல்லை. ஏன்னா 1 hour முடிஞ்சு ப்ரோ, 1 hour தான் ஏன் போட்டா, அதுக்கு மேலே நீங்கள் என்னமோ நடத்துங்க. நல்லா பாரு, வெலாசிட்டி ஒரே நேரத்தில் 2 இருக்க முடியுது. இதே கொஸ்டின் போன தடவை சால்வ் பண்ணேன், ஆமாவா இல்லையா? What will be the ratio of the distance moved by the freely falling object in the 4th and the 5th second? Trick ஞாபகம் இருக்கா? 7:9. x 3x 5x 7x 9x. என்ன கேட்குறான்? 4th-க்கும் 5th-க்கும் 7x by ஆப்ஷன் பி. ஆன்சர் என்ன b. இல்லைனே, இதெல்லாம் எப்படி சும்மா ட்ரிக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுண்ணே, நீ ஃபுல்லாக சொல்லு. ஓகே, 4th செகண்டில் u plus a/2 into 2n minus 1 இதானே? 4th செகண்ட்னால என்னோட வேல்யூ என்னது 4. என்ன 35-36 ஏன் தூங்கிட்டு இருந்தியா? ஓ 35-36 கொஸ்டின் போடலையா? ஓகே, நான் அந்த 2 கொஸ்டின் அப்புறம் சொல்லிடுறேன், ஓகேவா? 35-36 கொஸ்டின் ஸ்கிப் ஆயிடுச்சு. தேங்க்யூ சம்பத். 5th இதில் பார்க்குறப்ப என்னது u plus a/2 into 2 5s are -1. கரெக்டாக இல்லையா? இப்போ 2த்துக்கு ரேஷியோ எடுக்க சொல்கிறான். ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்னு சொல்லிட்டான், ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்டு. அப்போ யூவோட வேல்யூ என்ன 0. நல்லா பாரு, அப்போ a/2 இன்டூ 2 இது என்ன வரும் 7 9. கேன்சல் பண்ணிடு, a/2 அப்போ 7/9. ஸோ வேணா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி இல்லை சுற்றி மடிச்சு நான் இப்படி தான் வருவேன். இப்போ பாரு, a car is moving along a straight line passing through blah 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 blah. ஒரு ஸ்பீட் ஸ்டார்டிங் ஸ்பீடு 30, அப்புறம் ஸ்பீடுக்கு 40. மிட் பாயிண்ட்ல இருக்க ஸ்பீடு என்னன்னு கேட்குறான். ஓகேவா? ஃபார்முலா என்ன? மிட் பாயிண்ட் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் v1 ஸ்கொயர் பிளஸ் v2 ஸ்கொயர் பை 2. 30 ஸ்கொயர் பிளஸ் 40 ஸ்கொயர் பை 2. 50/2. 50/2 என்ன? வாவ், கரெக்டா இல்லையா? ஓகே, வெரி குட். நிறைய பேருக்கு அதை தெரியும். வெயிட் பண்ண, ஆக்சுவலாக இங்கே 50 ஸ்கொயர் இருக்குமோ?
50 ஸ்கொயர் பை 2 அண்டர் ரூட். ரூட்டுக்கு வெளியே எடுத்தனா 50 பை ரூட் 2வா? உனக்கு வேணா என்ன பண்ணிக்கலாம், ஏதாச்சும் சொன்னாங்க. இதோட பேர் என்னது? வெரி குட். 50 ரூட் 2 ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 என்ன? 25 ரூட் 2. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாரு. இது பார்த்தனா ஆல்ரெடி வந்து இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தனா நீட்ல கேட்டிருக்காங்க. சரியா? இது ஆல்ரெடி நீட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் நான் டீச்சே பண்ணல கிளாஸ்ல. யாராச்சும் லக்கில் கெஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இதோட எக்ஸாக்ட் சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணி இந்த கொஸ்டின் அப்புறம் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 40. A bus is moving with a speed of 10 meter per second on a straight road. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோமா? ஸ்கூட்டரிஸ்ட் wish to take. ஸோ இதுக்கு நான் என்ன டீச் பண்ணியிருப்பேன் ஞாபகம் இருக்கா? இங்கே வந்து ஒரு மேன் இருக்கான். ஸ்கூட்டரிஸ்ட் ரோட்ல போறான், பஸ்கார ரோட்ல போறான். இதுல யார் சார் ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஃளைட் புடிச்சு போறா? நீ இங்க உட்கார்ந்து பார்த்தாலும் ரெண்டு பேரும் ரோட்ல தானே போறாங்க. ப்ரொஜெக்டைல் மோஷன்னா என்ன? நீ வந்து பயாலஜி வந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் இப்படி தூக்கி போ தம்பி கம்ப்யூட்டர்ல போய் உட்காருன்னாங்க இல்ல, அதான் ப்ரொஜெக்டைல். இப்படி தூக்கி போட்டானா அப்படி போவ. எஸ். இந்த சிங்கம் படம் பாத்தியா? அது அந்த ஃபுட்பால் விளையாடுற தெரியுமா, ட்ராக் போட்டிக்கிட்டு அப்போதைக்கு ஒரு கிக் அடிப்பாரு. சரி, நம்ம கதைக்கு விடு. இப்ப பாரு, இந்த இடத்துல ஒரு மேன் இருக்காரு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு பஸ்காரர் இருக்காரு. பஸ். சரியா? ஓகேவா? பஸ்காரர் அங்க இருக்காரு. பஸ் என்ன ஸ்பீட்ல போறாரு? 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல முன்னாடி போறாரு. இவங்க என்ன ஸ்பீட்ல வரணும்? இவனோட வெலாசிட்டியை சம் v ன்னு வச்சுக்கோ. அப்போ வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மேன்? அப்ப நான் v - 10 ன்னு போட்டுக்கலாமா? velocity of bus with respect to man. இல்ல, velocity of man with respect to bus. ஏன்னா நான் பஸ்ஸை ஸ்டாப் பண்ண போறேன். அப்ப நான் மேனை பொறுத்து பார்க்க போறேன். அப்ப v - 10. இது என்னது? ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இப்போ என்ன அர்த்தம்? பஸ்காரன் ஸ்டாப் ஆயிட்டான். ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுத்திருக்கேன். அப்ப பஸ்காரன் என்ன ஆயிட்டான்? ஸ்டாப். பஸ்காரன் இனிமேல் மூவே. ஒரு ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு இது? இப்போ நல்லா பாரு, இந்த ரெண்டு பேர் பஸ்காரன் இதுக்கு அப்புறம் மூவே ஆகல. அப்ப இந்த மேன் பஸ் கிட்ட போனோம்னா அவன் என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும்? ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற 1 கிலோமீட்டர். ஆமாவா இல்லையா? அப்ப 1 கிலோமீட்டர் போட்டுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1000 மீட்டர். சரியா? எவ்வளவு டைம்ல போனோம்? 100 seconds. வெரி குட். இப்போ உன்னோட வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டுக்கலாமா? 1000 பை டைம் எவ்வளோ? 100 seconds. 10. v - 10 is equal to 10. அப்ப v is equal to இதே கொஸ்டின் உனக்கு ஆல்ரெடி நடத்தியிருக்கேன். நீ வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவ? இங்கே தான் மேன் இருக்கான், இந்த இடத்துல பஸ் இருக்கான். பஸ் என்னது? அடுத்து 100 செகண்ட்ல ஏதோ ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண போறான். இந்த மேன் அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும்? இங்க 100, இங்க 1000 பிளஸ் எக்ஸ். அப்ப 1000 பிளஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸை டிராவல் பண்ண போறான். அப்ப இவனோட வெலாசிட்டி என்ன? இவனோட வெலாசிட்டி எனக்கு தெரியும். அப்ப இவனோட வெலாசிட்டி நான் கண்டுபிடிக்க போறேன். கரெக்டா இல்லையா? இவங்க வெலாசிட்டி எவ்வளோ? 10. அப்ப இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பார்த்தனா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். வெரி குட். ஸ்பீட் எவ்வளோனா 10 இன்டூ டைம் எவ்வளோனா 100. அப்ப 1000. அப்ப எக்ஸோட வேல்யூ 1000 தெரிஞ்சிருச்சு. அப்ப இவங்களோட வெலாசிட்டி எனக்கு தெரியணும். அப்ப இவங்களோட வெலாசிட்டி வேணும்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1000 பிளஸ் 1000 2000 பை ஸ்பீட் எவ்வளோ? சாரி, டைம் எவ்வளோ? 100. அப்ப 20 வந்துருச்சா? நீ ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணாலும் கம்மியான மெத்தட் தான். நீ இதே தாண்டி பெருசா சால்வ் பண்ணாதான் இதோட தாண்டி அதிகமாக டைம் ஆகும். இப்போ பாரு, a train of 150 meter length is going towards the north. இந்த ஸ்பீட் வந்து 10ன்னு சொல்லிட்டான். ஒரு பேரட் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல போகுது டுவர்ட்ஸ் த சவுத். அப்படின்னு என்ன? ட்ரெயினோட ஸ்பீட் வந்து இந்த டைரக்ஷன்ல 10, பேரட்டோட ஸ்பீட் இந்த டைரக்ஷன்ல 5.
பின்னாடி இருக்கிறதுனால -5 போட்டுக்கலாமா? ஏன்னா வெக்டார் ஒன்று முன்னாடி ப்ளஸ் எடுத்தா பின்னாடி மைனஸ் எடுக்கணும். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்க்குறப்ப 10 மைனஸ் ஆஃப் -5 அப்போ 15 மீட்டர்/செகண்ட். இதான் என்னது வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணணும்? 150. அப்போ டைம் எவ்வளோ? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இந்த கொஸ்டின்ல சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லு. 15. கொஸ்டின் நம்பர் கூட மாறல, வார்த்தை கூட மாறல. இந்த கொஸ்டினாக இருக்கட்டும், இந்த கொஸ்டினாக இருக்கட்டும். அப்புறம் யாராச்சும் இன்னைக்கு போய் நைட்டு கமெண்ட் பண்ணுவாங்க, உங்கள் கோர்ஸ் நான் வந்து 3 மாதம் படித்து வீணாக போயிடுச்சு. இந்த கொஸ்டினை சொல்லி கொடுக்குறது அடிச்சு சொல்லு. ஆன்சர் 7√2 வரல. இல்லைன்னா அடுத்த நாள் நானும் நேற்று நைட் நான் ஃபுல்லாக தூங்கவே இல்லை, நீங்கள் சொன்னது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, இந்தாங்க நான் நடத்தின கோர்ஸு, இந்தாங்க இப்போ டெஸ்ட்டில் வச்ச பிபிடி. எத்தனை பேர் உண்மையில இது வரைக்கும் என் லெக்சர் எல்லாமே பார்த்தவங்களுக்கு இதில் எத்தனை கொஸ்டின் வந்து நீங்கள் என்னன்னே நடத்தலை அந்த மாதிரி கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லு. நீங்கள் என்னன்னே நடத்தாத மாதிரி கேள்விகள்லாம் வந்திருக்குன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? சம்பத் சொல்கிறான் கொஸ்டின். அது வந்து நான் நடத்தினேன், நானே சொன்னேன் இப்போ. ஆனால் அது வந்து நான் பிவைக்யூ சீரீஸை கவர் பண்ணியிருக்கேன், நீ அதை பார்க்க மாட்டேன். பிவைக்யூ சீரீஸ் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ண போகிறேன். Okay, coming back to our question. A particle has an initial velocity இவ்ளோ, acceleration இவ்ளோ, time இவ்ளோ. அப்ப v is equal to u plus at யா? velocity எவ்வளோ? 3i plus 4j. acceleration எவ்வளோ? 0.4i plus 0.3j. time எவ்வளோ? 10. அப்ப 3i plus 4j plus 4i plus 3j. ஆமாவா இல்லையா? ஆட் பண்ணிக்கோ. 7i plus 7j. ஆன்சர் 7i plus 7j இல்ல. ஏன் இல்ல? இது வெக்டார், அவங்க ஸ்கேலர் கேக்குறாங்க. வெக்டார் எப்படி ஸ்கேலர் மாத்துவ? ரூட் ஆஃப் அங்க என்ன இருந்துச்சு ஐக்கு முன்னாடி 7 ஸ்கொயர் plus 7 ஸ்கொயர். புரியுதா? root of 98 which is going to be 7√2. என்ன சம்பத் சொல்லுங்க? சம்பத் சும்மா சொல்லுங்க. இந்த கொஸ்டின் சொல்லி கொடுக்கலன்ட்டு இங்க இருக்கிற வெலாசிட்டி வந்து 2i கேப், இது வந்து 2-3j கேப். அப்ப இங்க சொல்லு -2i கேப் பாசிட்டிவ், j கேப் நெகட்டிவ். அப்ப 2i கேப் -3j கேப். சரி, நீங்க ஒழுங்கா ரிவைஸ் மட்டும் பண்ணல, இந்த கொஸ்டின் சொல்லி கொடுக்கலன்னு சொல்லு. ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கும் மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் ஃபார்முலா என்ன? 4h is equal to r tan theta. r tan theta is equal to 4h. கரெக்டா இல்லையா? இப்ப சொல்லு, என்ன சொல்லிட்டாங்க? ரேஞ்சும் ஹைட்டும் ஈக்குவல். அப்ப ரேஞ்சையும் ஹைட்டையும் அடிச்சிரு. tan theta is equal to 4. அப்ப theta is equal to ஆக்சுவலா இந்த கொஸ்டின் என்னோட கிராஷ் கோர்ஸ்லயும் சொல்லி கொடுத்தேன். உனக்கு சொல்லி கொடுக்கறப்ப நான் என்ன சொன்னேன்? tan theta is equal to 4 க்கு பதிலா நான் 1/4 போட்டேன் என் கிராஷ் கோர்ஸ்ல. அந்த மிஸ்டேக் கூட நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சேன். சரியா? இப்ப ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அட் இட் மேக்ஸிமம் ஹைட் இஸ் half of the initial speed. is half of the initial speed. மேபி நான் ஏதோ ஒரு ஸ்பீட்ல இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்றேன்? தூக்கி போடுறேன். சரியா? நான் ஏதோ ஒரு ஸ்பீட்ல இது என்ன பண்றேன்? தூக்கி போடுறேன். அந்த வெலாசிட்டியை நான் v ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏதோ v வெலாசிட்டில மேலே தூக்கி போடுறேன். இதான் இனிஷியல் வெலாசிட்டி. சரி, v வெலாசிட்டினா இது மேலே தூக்கி போடுறேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறப்ப இதுக்கு என்னென்ன வெலாசிட்டி இருக்கும்? நல்லா பாரு. v cos θ, இங்க v எடுத்திருக்கேன். v cos θ, v sin θ எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா v sin θ இங்க என்ன ஆயிரும்? மேக்ஸிமம் ஹைட்ல இன்னும் மேல போறதுக்கான வெலாசிட்டி இருக்காது. உன்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வெலாசிட்டி. என்ன சொல்லிட்டாங்க? at the maximum height the speed of the projectile is half of the initial speed. initial speed ஓட half. கரெக்டா இல்லையா? initial speed இதுன்னு சொன்னா இதோட half. இதோட half. இது என்னது? v cos θ. v கேன்சல் பண்ணிரு. 1/2 is equal to cos θ. cos θ எப்ப சார் 1/2 வரும்? முடிஞ்சா? சொல்லு. கொஸ்டின் இருக்கா? 3 கொஸ்டின் இருக்கு. நீ கொஸ்டின் சொல்லு. கொஸ்டின் நம்பர் 39th கொஸ்டின். 39th கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். நீ மிச்சம் இருக்க 2 கொஸ்டின் கூட எனக்கு. 35th 36th. 35th கொஸ்டின் சொல்லு. கொஸ்டின் அட பண்ணிருக்கேன்டா, என்னமோ நீ வந்து அப்படியே எல்லா கொஸ்டின் சொல்லுங்க ப்ரோ. அப்ப நீ என்ன மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கியா?
சரி இப்ப பாரு, இது ஒரு கொஸ்டின், ஓகேவா? Preeti reached the metro station and found that escalator was not working. Escalator na enna? அந்த ஒரு ஸ்டெப்ஸ் இன்னொரு மேல கூட்டு போகும்ல, அப்ப அவங்க மேல போறாங்க, அது ஒர்க் ஆகல. அப்ப சும்மா அவங்களா நடந்து மேல போறாங்க, எவ்வளவு டைம் ஆகுது? T1 டைம் ஆகுது. புரியுதா இல்லையா? நடந்து போறாங்க, எவ்வளவு டைம் ஆகுது? T1 டைம் ஆகுது. நல்லா பாரு, அவங்க இந்த எக்ஸ்கலேட்டரை இவங்கெல்லாம் நடந்து போயிடுறாங்க. அப்ப இதோட வெலாசிட்டி என்ன சம் v1 வச்சுக்கலாமா? இதோட டிஸ்டன்ஸ் என்ன சம் x. அப்ப v1 is equal to x by t1 எழுதலாமா எழுதக்கூடாதா? இங்க வா, ரொம்ப பெருசா இருக்கா, என்ன காமிச்சுக்கிட்டு இருக்க? நெக்ஸ்ட் டே பாரு, நெக்ஸ்ட் டே என்ன பண்றாங்க? On other day she remain stationary. அவங்க மூவ் பண்ணல, ஆனா இப்ப எக்ஸ்கலேட்டர் ஒர்க் பண்ணிருச்சு. அப்ப நல்லா பாரு, இப்ப எக்ஸ்கலேட்டர் போக போகுது. எக்ஸ்கலேட்டர் என்ன ஸ்பீட்ல போகுது? v2 ஸ்பீட்ல. டைம் எவ்வளவு ஆச்சு? t2. அதே டிஸ்டன்ஸ் அதே தான். அப்ப v2 நான் வந்து x by t2 ன்னு எழுதலாமா? எழுதக்கூடாதா? கரெக்டா? வெரி குட். மூணாவது நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்களும் மூவ் பண்றாங்க v1 ஸ்பீட்ல, எக்ஸ்கலேட்டரும் மூவ் ஆகுது v2 ஸ்பீட்ல. புரியுதா இல்லையா? அப்ப டைம் எவ்வளோன்னு கேட்குறான். அப்ப இந்த இடத்துல டைமோட வேல்யூவை டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டின்னு போடலாமா? வெலாசிட்டி என்ன? v1 plus v2. அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளோ? x. v1 வேல்யூ என்ன? x by t1 plus x by t2. இப்போ நீ x காமன் எடுத்து வேணா கேன்சல் பண்ணிட்டேன்னா t2 plus t1 by t1 t2 இதை மேலே கொண்டு போயிட்டேன்னா t1 t2 by இதான் உன் ஃபைனல் ஆன்சர். கரெக்டா இல்லையா? கொஞ்சம் பேசிக் நாலேஜ் யூஸ் பண்ணலாம், சரியா? என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க நடந்து மேலே ஏறுறாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகுது t1, ஓகேவா? அடுத்து என்ன பண்றாங்க? எக்ஸ்கலேட்டர் மூவ் ஆகுது, அப்ப டைம் t2 ஆகுது. இப்ப ரெண்டுமே மூவ் ஆச்சுன்னா டைம் வந்து அதிகமாகுமா கம்மியாகுமா? இங்க பாரு, இப்ப நான் மட்டும் மூவ் ஆகுறேன், அப்ப t1 டைம்ல ஒரு இடத்துல சேர்றேன். ரெண்டாவது தடவை அந்த எக்ஸ்கலேட்டரா மூவ் ஆகுது, எவ்வளவு டைம் ஆகுது? t2. இப்ப நாங்க ரெண்டு பேரும் மூவ் ஆகுறோம், அப்ப நான் சீக்கிரமா போயிடுவேன்னா கம்மியா இருக்கணும்? சீக்கிரமா போவேன், அப்ப டைம் வந்து கம்மியா இருக்கணும். இங்க பாரு என்ன சொல்லிட்டான்? ஆட் பண்ணியிருக்கேன்றான், அப்போ டைம் வந்து அதிகமாக தான் இருக்கும். இது வாய்ப்பே இல்லை. கரெக்டாக இல்லையா? ஆவரேஜ் எடுத்தனா இது ரெண்டுத்துக்கு நடுவில் வரும். மேபி நீ என்னது ஃபர்ஸ்ட் டைம் நீ 10 செகண்டில் போகிற, செகண்ட் டைம் நீ 5 செகண்டில் போகிறேன்னா ஆன்சர் பார்த்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் தானே வரப்போகுது. ஆனால் நல்லா பார்த்தினா ஆன்சர் வந்து இதோட கம்மியாக இருக்கணும், ஏன்னா நான் இன்னும் வேகமாக போய் ரீச் ஆவேன். அப்போ இது வந்து தப்பான ஆப்ஷன். புரியுதா? இங்கே பாரு, டினாமினேட்டர் நீ சப்ராக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னா டினாமினேட்டர் வேலையே கம்மியாகுது. அப்போ ஓவரால் ஆன்சர் என்ன ஆகும்? டினாமினேட்டர் ஸ்மால் ஆகுதுன்னா நியூமினேட்டர் என்ன ஆகும்? தெளிவா சொல்லு, தெளிவா. இன்க்ரீசிங்னு சொல்லு, வாயில எங்க வச்சு சொல்லாத. இன்க்ரீசிங் நோஸ். அப்ப நல்லா பாரு, இது ஏன் தப்புன்னு புரியுதா? ஸோ மிச்சம் இருக்கிறது ரெண்டு ஆன்சர் தான், சரியா? ஓகே, ஸோ அதனால இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன் கொஸ்டின் கொடுறான்? உண்டாடா, நானே பார்த்துக்கிறேன், தேடிக்கிறேன் தம்பி. கொண்டாடா, ஜஸ்ட் a minute வரேன். கொஸ்டின் நம்பர் 35 என்ன சொல்லியிருக்காங்க நல்லா பாரு. பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் கவர்ட் டியூரிங் த 4th செகண்ட் அண்ட் 3rd செகண்ட்? உன்னோட ரேஷியோ எவ்வளோ? x 3x 5x 7x. இப்போ என்னது 4th செகண்டுக்கு 3rd செகண்டுக்கு ரேஷியோ. இது 4th செகண்ட், 7/5. அப்ப 7/5. இது பாரு 1 2 3 4 முடிஞ்சா? கொஸ்டின் சால்வ். இப்போ என்ன சொல்றான்? a body drop from the top of the tower falls through 40 meter during the last 2 seconds. கடைசி 2 செகண்ட் எவ்வளவு டிராவல் பண்றான்? 36. 40 மீட்டர் டிராவல் பண்றான். இது கொஸ்டின் ஞாபகம் இருக்கா உனக்கு? புக்ல நம்ம நடத்தின கொஸ்டின் 3 தடவை எக்ஸ்பிளைன் பண்ண இதே கொஸ்டின். நல்லா பாரு, 2 செகண்ட்ல எவ்வளவு டிராவல் பண்றான்? 40 மீட்டர்.
நீ ஒரு ஃப்ரீ ஃபால் பாடி எடுத்தனா உனக்கு பார்த்தனா ஃபர்ஸ்ட் செகண்ட்ல 5 மீட்டர் டிராவல் பண்ணுவ, ரெண்டாவது செகண்ட்ல எவ்வளவு டிராவல் பண்ணுவ 15, மூணாவது செகண்ட்ல 25. என்ன சொல்லியிருக்காங்க பாரு, 2 செகண்ட்ல நீ எவ்வளவு டிராவல் பண்ணிருக்க 40 மீட்டர். அப்ப டோட்டல் ஹைட் எவ்வளோ 5 + 40 45. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு கொஸ்டின் தான், நீ போய் நல்லா பாரு கோர்ஸ்ல இருக்கும். 5 + 40 45. இதான் இதோட ஆன்சர். எஸ் 40th கொஸ்டின் யாரோ கேட்டீங்க. 43rd என்னாச்சு? சரி இது திரும்பி கூட எடுக்கணும். நல்லா பாரு, இது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க வெலாசிட்டி இது எவ்வளோனா 2i கேப், y ஆக்சிஸ்ல இருக்க வெலாசிட்டி 3j கேப். இப்போ நல்லா பாரு, எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ மாறாது, அப்போ இங்கே என்னதான் 2i கேப் தான். ஓகேவா? இங்கே பாரு வெலாசிட்டி கீழே இருக்குமா, அப்போ மேலே பாசிட்டிவ்னா கீழே என்னது, அதனால -3j கேப். இதுவும் பார்த்தீங்கன்னா நீட் கொஸ்டின் தான். சரியா? புரியுதா? டைம் என்ன? 7:33. ஓகே. ஸோ இது மட்டும் நான் வந்து அது பேர் என்னது கிராஷ் கோர்ஸ்ல டே நம்பர் 15 இருக்கு பாரு, டே நம்பர் 15. அதுல பார்த்தனா இந்த பிளாக் ஓவர் பிளாக்குக்கும் இன்க்ளைன்டு பிளேனுக்கும் ஒரு சில கொஸ்டின் டீச் பண்ணியிருப்பேன். அதனால ஒரு டைம் இருக்கப்ப அந்த வீடியோ பார்த்துக்கோ. 5 அதான் எழுதுனேன் இப்போ. சரியா? அதோட எல்லா கான்செப்டும் நான் டீச் பண்ணியிருக்கேன், பட் அங்கே பார்த்தோன்னா ஒரு சில ப்ராப்ளம் எக்ஸ்ட்ராவாக டீச் பண்ணியிருக்கேன். சரியா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெக்சர் ஒரே ஒரு லெக்சர் ரொட்டேஷனல் மோஷன், அதோட இந்த லெசன் வைண்ட் அப் பண்ணுறோம். ஸோ ஒன்றும் இல்லை, சப்போஸ் ஒரு பிளாக் இந்த இடத்துல இருக்குன்னா அது எப்போ ஃபால் ஆகும், எப்போ அங்கேயே நிற்கும். சரியா? இப்போ சப்போஸ் ஆப்ஜெக்ட் வந்து கீழே வருதுன்னா g sin θ அது கீழே வருது, மேலே எவ்வளோ நிற்கிது μg cos θ. வெரி குட். அப்போ g sin θ minus μg cos θ இது என்னது என்னோட ஆக்சிலரேஷன். சப்போஸ் பிளாக்கும் நான் மேலே தள்ள போறேன்னு வச்சுக்கலாம், அப்ப ஆக்சிலரேஷன் என்ன ஆகும் நல்ல பாரு, ஆல்ரெடி g sin θ அது கீழே வருது, நல்ல பாரு கீழே தான் ஃப்ரிக்ஷன் வரும், அப்ப இங்க என்ன ஆகும் μg cos θ ஆட் அப் ஆகும், ஏன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அதான் கீழே வரப்ப ஃப்ரிக்ஷன் மேல ஆக்ட் ஆகும், நான் மேல தள்ளுறப்ப ஃப்ரிக்ஷனும் கீழே g sin θ கீழே. என்னடா ஒரு क्वेश्चन நம்ம பார்த்தோம், இது ஆல் திருப்பி போடுங்க, ஒரே தூக்கி போட்டு ஓடுறது அவனுக்கு பிடிச்ச பைத்தியம். Okay, a person standing on a road has to hold his umbrella at 60 degree with the vertical to keep the rain away. அப்ப நல்லா பாரு, ஒரு மனுஷன் இங்க நிக்கிறானா, தம்பி யாரோட மைக்ல இருந்து நாய்ஸ் வருது, கொஞ்சம் மைக்கு மூவ் பண்ணிக்கோ. 60 டிகிரில கொடைய வச்சிருக்கான் வித் த வெர்டிக்கல், அதாவது வெர்டிக்கல்ல இருந்து அவன் எவ்வளவு டிகிரில வச்சிருக்கான் 60 டிகிரில கொடை வச்சிருக்கான். சரியா? இதான் கொடை. அப்ப மழை எப்படி வருது, இந்த டைரக்ஷன்ல வருது. மழை வந்து எப்படி வருது, கரெக்டா இல்லையா? ஏன்னா கொடை எப்படி வச்சிருக்கேன் அப்படிதான் மழை வருது. சம்பத் உனக்கு என்ன பிரச்சனை சம்பத்? இப்ப நல்லா பாரு, இந்த மலையோட நல்ல பாரு, இது மலை. சரியா? இப்ப நான் மலையை நிறைய வைக்காம நான் வெக்டர் மாதிரி என்ன அசியூம் பண்ணிக்கிறேன், இது என் மலை, இது வந்து சம் v வெக்டர். ஓகேவா? இங்க இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா, அப்ப இது என்ன ஆயிரும் தீட்டாக்கு பக்கத்துல இருக்குது. படிச்சுட்டு என்ன பண்ற v cos θ. ஓகேவா? தீட்டாக்கு பக்கத்துல இருக்குது. சரியா? அட்ஜசன்ட்ல இருக்கால காசு வரும். அப்ப இது என்ன v sin θ. புரியுதா இல்லையா? லாக் ஆயிடுச்சு போன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால என்ன பண்றான், கொடையை தூக்கி போட்டு ஓடுவாரு, கொடையை தூக்கி போட்டு ஓடுறாரு. சரியா? ஓடுறப்ப என்ன ஆகுதுன்னா மலையெல்லாம் அவனுக்கு நேரா விழுகிற மாதிரி இருக்குது, நேரா விழுகுது. அப்படின்னா என்ன, அவன் v sin θ ஸ்பீட்ல போனதும் மலை நேரா வரும். நல்லா பாரு, இது என் மலை, இதுக்கு ரெண்டு காம்பனன்ட், ஒன்னு இந்த காம்பனன்ட், இன்னொன்னு இந்த காம்பனன்ட். அப்ப நீ சப்போஸ் இந்த வெலாசிட்டி ஈக்குவேட் பண்ணிட்டா மிச்சம் என்ன இருக்குது வந்துட்டு, இது மட்டும் தானே இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப நீ இதுக்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்ப v sin θ வேல்யூ என்ன ஆயிடுச்சு,
20 v sin theta is equal to என்ன 20 தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ சொல்லிட்டான் 60 டிகிரி. அப்போ இது வந்து v கண்டுபிடி 20 by sin theta √3 40 by √3. இது என்னது velocity of the rain. velocity of the rain என்ன கேட்குறான் find the speed of the rain with respect to a, with respect to a, the road b, the moving person. ஓ 3 क्वेश्चन கேட்டிருக்கானா இதுலயே. இது வேற விஷயம் இருக்கு, நான் கேட்டது ஒன்று தான் தோணுச்சு. இந்த எக்ஸாக்ட் क्वेश्चन கேட்டேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கு 40 by √3 ஆன்சர் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணிட்டோம். ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ரோடு பார்த்தோன்னா ரோடை பொறுத்திருக்க வெலாசிட்டி இதுதான். ஆனால் மேன் ஓடுறான், மேன் முன்னாடி ஓடுறான். அப்போ மேனோட வெலாசிட்டி இது. அப்போ அவனை பொறுத்தவரைக்கும் மேன் கொடுக்கறது கீழே வருது. அப்போ அவனுக்கு v cos theta. அப்போ v cos theta வேல்யூ எழுத போற. v யோட வேல்யூ என்ன 40 by √3. cos 60 யோட வேல்யூ என்ன அப்போ 20 by √3. அதான் எனக்கு தெரியல, அப்போ வச்சுட்டு போயிட்டாங்களா இல்லை பக்கத்தில் ஏதாச்சும் முறுக்கு உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு தெரியல. இந்த 2 ஆப்ஷன் இருக்கான்னு பாரு 40 by √3 20 by √3 இதான் ஆன்சர். சரியா? ஸோ ரெயின்மேன் ப்ராப்ளம் இருக்கா தம்பி? என்னப்பா முடிஞ்சா முறுக்குலாம் சாப்பிட்டியா? அப்புறம் இருந்து குடுக்கு முடுக்குன்னு சத்தம் கொடுக்குற, சம்பத்துக்கே தூக்கம் வருது. எஸ் டவுட் இருக்கா? இல்லை. வெரி குட். டெஸ்ட்ல எத்தனை பேருக்கு என்னென்ன மார்க் வருது சம்பத் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் வரேன் தம்பி. வா 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 வா. இப்பல தட்டினா தான் போகுமா? வெயிட் பண்ண, இங்கே போய் பார்த்துக்கிறேன். என்ன வெட்டியா உட்காந்துருக்க சொல்லிருக்கலாம்ல என் டப்பே. 30 டிகிரி அப்படியே சொல்லிருங்க. திரும்பி 30லேருந்து 36 போனோம். சரி ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணி சம்பத். இந்த ரெக்கார்டிங் இருக்குல்ல அது ரெட் கலர்ல.